ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு தாய் மூவி தான் பார்க்க போறோம். ஆனா இது எப்பயும் நம்ம பார்க்குற மாரி நார்மலான ஒரு மூவி கிடையாது. இது வந்து ஒரு பிஎல் மூவி. இதுல 2 பசங்களோட அந்த கியூட்டான லவ் வந்து இருக்கும். உங்களுக்கு இந்த பிஎல் மூவி பார்க்க பிடிக்கும்னா தாராளமா இந்த மூவி நீங்க பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு பிஎல் பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்க தாராளமா இத ஸ்கிப் பண்ணிருங்க. நம்ம இன்னொரு நார்மல் மூவில பார்க்கலாம். இப்ப வாங்க இந்த மூவிக்குள்ள போயிரலாம். மூவியோட ஸ்டார்ட்டிங்கேவும் ஒரு பெரிய பார்ட்டி ஹால தான் காமிக்கிறாங்க. இந்த மூவியோட ஒன் ஆஃப் த மெயின் லீட் வந்து ராமின். ராமினோட அண்ணனுக்கு தான் அங்க பார்ட்டி இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. அண்ணன் வந்து டெப்டி சீஃபா ஆனதுக்காண்டி அங்க வந்து பார்ட்டி போயிட்டு இருக்கு. அந்த பார்ட்டி ஹால்லயவும் நம்ம பையன் ஒரு வெயிட்டர் மாரி தான் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ராமினோட ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் இவன வந்து அவங்க வீட்ல ஒரு நாய் மாரி தான் அவன வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா, இவன் வந்து அவங்களோட உண்மையான பையன் கிடையாது. அடாப்ட் பண்ணி வளர்க்குற ஒரு பையன். ஸோ, அவங்க அப்பா வந்து பெரிய ஒரு ஆளுநர் பதவியில இருக்கிறதுனால, ஒரிஜினல் பையனுக்கு எதுவும் வந்துரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இவன வந்து அவங்க பையனா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட அம்மாக்காரி இருந்துட்டு ராமின் காதுல போய், "உங்க அண்ணனுக்கு வந்து கிஃப்ட் இதெல்லாமே ரெடி பண்ணு. எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத. அப்படி பண்ணேன்னா உன்னோட கதைய முடிச்சிருவேன்." அப்படிங்கிற மாரி அம்மா வந்து காது பக்கத்துல சொல்லிட்டு தான் அவன வந்து அனுப்புறாங்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். போற வழியில நம்ம கதையோட இன்னொரு மெயின் லீட் மேல இடிச்சிடுறான். அவன் பேர் வந்து நபாட். நம்ம வந்து பாட்டுன்ட்டு வச்சுக்கலாம். பாட் மேல இடிச்சிடுறான். இடிச்சிட்டு சாரி அப்படிங்கிற மாரி கேட்க, பாட்டும் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் அங்கிருந்து போயிடுறான். நம்ம பாட் எப்படின்னா, அவன் வந்து ஒரு பெரிய மாஃபியா கும்பலோட பையன், 2ண்ட் பையன். இப்ப இங்க எதுக்காண்டி வந்திருக்கான்னா, ஒரு ஆள வந்து போட்டு தள்ளுறதுக்காண்டி தான் இந்த பார்ட்டி ஹால்குள்ள வந்திருக்கான். இவன் இப்படி வரும்போதேவும் அவன் அசிஸ்டன்ட் இருந்துட்டு, "இங்கெல்லாம் வச்சு பண்ணாதீங்க. இங்க வந்து ஆளுநரோட பையனுக்கு வந்து பார்ட்டி போயிட்டுருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் இருந்துட்டு, "டேய், துரோகம் பண்ணவங்கள உயிரோடவே விடக்கூடாதுடா. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. மத்தத நான் பாத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாட் வந்து அங்க இருந்து போறான். போயி அவன் கொல்ல வேண்டிய ஆள வந்து மிரட்டி அவன வந்து ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வரான். அதே ரூம்ல தான் நம்ம ராமினும் அவங்க அண்ணனுக்கு கிஃப்ட் குடுக்கறதுக்காண்டி ஒரு சிலைய தான் குடுக்கறதுக்காண்டி வச்சிருப்பாங்க. அந்த சிலைய வந்து இவன் சுத்தியால வச்சு உடைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி உடைச்சுக்கிட்டு இருக்கும்போதே இவங்க 2 பேரும் உள்ள வர, இவன் வந்து பார்த்துட்டு அப்படியே கீழ குனிஞ்சுக்கிறான். அவங்க 2 பேத்துக்கு தெரியாம. நம்ம பாட்டும் அந்த ஆள உள்ள கூட்டிட்டு வந்து போட்டு தள்ளிட்டான். அப்ப பார்த்தா ராமின் இருக்கிறத பாட்டும் பார்த்துட்டான். பாட் பார்த்துட்டு ராமின் பக்கத்துல போயி, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவன் பயந்துகிட்டேவும், "இல்ல நான் எதுவும் பண்ணல. என்ன மன்னிச்சிடுங்க சார்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. நம்ம பாட்டு இருந்துட்டு, "இப்ப என்ன சொன்ன?" அப்படிங்கிற மாரி அவன்கிட்ட கேட்க, அவன் டக்குன்னு அந்த உளிய எடுத்து இவன வந்து மிரட்ட ஆரம்பிச்சுடுறான். "இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா உன் கையில இருக்கிற கன்ன குடுத்துரு. அப்படி இல்லாட்டி உன்ன கொன்றுவேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனுக்கு வந்து இது ரொம்பவே புடிச்சிருக்கு. ஏன்னா, அவன் வந்து பெரிய ரவுடியோட பையன். அவன வந்து யாருமே மிரட்டுறதுக்கு துணிய மாட்டாங்க. இவன் வந்து மிரட்டுறான் இல்லையா? சோ, இவனுக்கு வந்து ராமின ரொம்பவே புடிச்சிருக்கு. அது நம்ம ராமினும் இருந்துட்டு, "உன்கிட்ட சொன்னது உனக்கு கேட்கலையா? அத குடுத்துட்டு ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போயிரு." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த கன்ன வந்து ராமின் கிட்ட குடுத்துடுறான். ராமினும் அத வாங்கிட்டு, "இங்க பாரு, இங்க நடந்தது எதையும் நீயும் பார்க்கல. உனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு புரிஞ்சுதா? ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போ." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் இருந்துட்டு, "சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். நம்ம பாட்டுக்கு ராமின ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஒரு பக்கம் பார்ட்டி ஹால்ல நம்ம ராமினோட அண்ணன், அவன் பேர் வந்து நீல். நீல் வந்து அந்த ஸ்டாச்சுவ வந்து ஓப்பன் பண்றான். ஓப்பன் பண்ணி பார்த்தா, அது ரொம்பவே உடைஞ்சு போயிருக்கு. அவனுக்கு பயங்கரமா காண்டாயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ராமினா அத பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். "எப்படி இருக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட்? இது மட்டும் இல்ல, செகண்ட் கிஃப்ட் ஒண்ணு வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கிளாஸ் எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிட்டு இருக்கான். அவங்க அண்ணனுக்கு இன்னுமே காண்டாயிட்டு இருக்கு. ஏன்னா, அவனோட பார்ட்டிய வந்து இவன் கெடுத்துட்டான்ல. "அவன் எங்க இருந்தாலும் புடிங்கடா." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். இந்த பக்கம் ராமினா, "இங்க இருந்தோம்னா நம்ம மாட்டனோம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போலான்னு பார்த்தா, பேட் கையில மாட்டிடுறான். பேட் இருந்துட்டு, "இப்ப நீ இங்க இருந்து போறது தான் உனக்கு நல்லதுன்னு நெனைக்கிறேன். நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவன் இருந்துட்டு, "ஏன்டா டேய், நானே உன்ன மிரட்டுனேன். நீ எப்புட்றா எனக்கு ஹெல்ப் பண்ணுவ?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவன் இருந்துட்டு, "பண்ணலாமே, தாராளமா பண்ணலாம். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா நீ என் கூட தூங்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் இருந்துட்டு, "முதல்ல இங்க இருந்து என்ன சேஃபா வெளிய கூட்டிட்டு போ. அதுக்கப்புறம் தூங்கலாமா வேணாமான்னு பார்க்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன கூட்டிட்டு போறான் சேஃபா ஒரு வழியா. சோ, பேட் ராமின சேஃபா அங்க இருந்து கூட்டிட்டு வந்ததுனால, நம்ம பேட் கேட்டுக்கிட்ட மாரியேவும் ராமின் அவன் கூட வந்து அன்னைக்கு ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறான். லிஃப்ட்ல ஆரம்பிச்ச கேஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா பெட் வரைக்கும் போயிருது. அங்க அவங்க 2 பேரும் ஒண்ணா அங்க ஸ்டே பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேட் எந்திரிச்சு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்த்தா, நம்ம ராமின காணோம். "எங்கடா இவன காணோம், ஓடி போயிட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பேட் உடனே அவன அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி, இந்த மாரி ராமின் யாரு என்னன்ட்டு அவன பத்தி டீட்டெயில் இது எல்லாமே கலெக்ட் பண்ணி அவன கண்டுபிடி அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். ராமின் எங்க வீட்டுக்கு வந்தான். அவங்க அண்ணன் போட்டு ராமின அடிச்சுட்டு இருக்கான். "நேத்து நீ தானே காரணம் அந்த மாரி நடந்ததுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவும் இருந்துட்டு, "உன்ன சோறு போட்டு வளர்த்ததுக்கு நீ இந்த மாரி தான் நன்றி கடன்லாம் பண்ணுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் திட்டிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணனும் அடிக்க போக, அவங்க அப்பா வந்துறாரு, "போதும் நிறுத்து." அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா இருந்துட்டு ராமின் கிட்ட,
நேத்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு எனக்கு தெரியாது, ஆனா அது என் ஃபால்ட் தான். நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துட்டு இருந்திருக்கணும். என்ன நடந்துச்சுன்ட்டு எனக்கு தெரியல. மேபி ஒரு வேளை யாராவது ஜெலஸ்ல கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ராமின் வந்து அப்பா கிட்ட சொல்ல, அப்பா இருந்துட்டு நேத்து ஃபுல்லா நீ எங்க போயிருந்த? நான் உன்னை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டேன் தெரியுமா? சரி ஓகே, நீ உன்னோட ரூம் போய் ரெஸ்ட் எடுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து ராமினை அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. அப்பா நல்லவர்லாம் கிடையாது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ராமினா அவங்க ஃபேமிலியவும் ஒரு நாய் மாதிரி தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. அப்பா ரூமுக்கு கூட்டிட்டு போய் ஒரு முள்ளு சாட்டையால அவனை போட்டு நல்லா அடி அடின்ட்டு அடிச்சுட்டு இருக்காரு. இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கான நீ வேலையெல்லாம் பார்க்காத. ஒண்ணு எங்க குடும்பத்துக்கு விசுவாசமா இரு, அப்படி இல்லாட்டி நீ செத்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு நல்லா அடி அடின்ட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ராமின் கையில எப்பயுமே ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒண்ணு வந்து அவன் கையில எப்பயுமே போட்டு இருப்பான். அவன் பிரேஸ்லெட்ல ஒரு மாதிரி ரெட் கலரா லைட் எரியும். அப்படி எரியும் போதெல்லாம் இவன் கரெக்டா அவன் ஃபேமிலி முன்னாடி நிக்கணும். அப்படி இவன் வராம அவங்களா இவனை கண்டுபிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான், இவன் சோலி முடிஞ்சுச்சு. அப்பா இருந்துட்டு இங்க பாரு, நல்ல புள்ளையா சமத்தா இரு, உனக்கே புரியும் எப்படி இருக்கணும்ட்டு. இன்னும் கொஞ்ச நாள்ல கென்ன அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பா அங்க இருந்து போயிடுறாரு. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம பேட் வந்து விசாரிக்க சொல்லியிருப்பான்ல ராமின் யாரு என்னன்ட்டு. ஸோ அசிஸ்டன்ட் வந்து நம்ம பேட் கிட்ட இந்த மாதிரி அந்த வெயிட்டர் வந்து யாரு என்னன்ட்டே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பேட்டுக்கு வந்து ரொம்பவே காண்டாயிட்டு இருக்கு. இங்க பாரு, இன்னும் 3 நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள அவ யாரு என்னன்ட்டு எனக்கு ஒழுங்கா கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டியும் பையன் உன்னை கொன்றுவன் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை வந்து அனுப்பி வச்சிடறான். இவனுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ராமினை பத்தி தெரிஞ்சுக்கணும்ட்டு. உண்மையிலேயே நீ யாரு, நீ எங்கதான் இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ராமினை காமிச்சா, ராமின் வந்து அவங்க அப்பா அடிச்சார்ல அந்த சாட்டை, அதை எடுத்து கையில வச்சுட்டு நீங்க எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்கிப்பேன். ஏன்னா இந்த வீட்டை விட்டு போறது வரைக்கும் எனக்கான ஸ்ட்ரென்த் வேணும். அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். நீங்க எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அப்பா சொல்லிக்கிட்ட மாதிரியும் கெவின்ட்டு ஒரு ஆளை வந்து ராமின் கூட அனுப்பி வச்சிருக்காங்க. நம்ம பேட்டுக்கு இந்த கத்தி சண்டை இதெல்லாம் போடுறது ரொம்பவே பிடிக்கும். அதனால அவன் கூட பிராக்டிஸ் பண்றதுக்காண்டி ஒரு ஆளை வந்து தேடிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் வந்து ராமினோட அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கு. ராமினோட அப்பா வந்து துணை ஆளுநர், ஆளுநர் வேற ஒருத்தவங்க இருக்காங்க. 2 பேருமே பொலிட்டிக்கலுக்கும் மாஃபியாவுக்கும் எப்படா லிங்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ரீ எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அந்த இதுக்காண்டி இவங்களை சப்போர்ட் பண்ற விதமாகவும் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ற விதமாகவும் இவங்க வந்து மாஃபியா கிட்ட ஹெல்ப் கேட்க அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு பேட்டை வந்து இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து மாஃபியாங்கிறதுனால அவங்க என்ன வேணாலும் எப்ப வேணாலும் பண்ணுவாங்க. நம்ம சைட்ல இருந்து ஒரு ஆள் வந்து அவங்க கூட இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. அவங்களோட டீடைல் இது எல்லாமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமினை வந்து பேட் கூட வந்து கோத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த விளையாட்டு வந்து நம்ம ராமினும் ரொம்ப நல்லாவே விளையாடுவான். இது எல்லாத்தையுமே அந்த கெவின் வந்து ராமின் கிட்ட சொல்ல, ராமின் இருந்துட்டு அவங்க என்ன அவ்வளவு பவர்ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கெவினும் இருந்துட்டு அவங்க இந்த ஏசியாவிலேயே ரொம்ப பெரிய மாஃபியா கும்பல், அவங்க கிட்ட ஈவி இருக்குங்கிறது எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. நீ பெட்டரா கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருந்தா நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் அவன் கையில இருக்கிற அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு அது முடியாதுன்னு தான் நினைக்கிறேன், வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பிராக்டிஸ் பண்றதுக்காண்டி போறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம பேட்டும் அவனோட அசிஸ்டன்ட்டும் அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பேட் வந்து கொஞ்சம் மூர்க்கத்தனமா விளையாண்டுட்டு இருக்க, அசிஸ்டன்ட் ஐயோ பாஸ் விட்டா என்ன கொன்றுவீங்க போல இருக்கு, ஐ எம் சாரி, என்னால நிஜமாவே அந்த வெயிட்டரை வந்து கண்டுபிடிக்கவே முடியல, நீங்க ஏன் அவர் மேல இவ்வளவு கியூரியாசிட்டியா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம பேட் வந்துட்டு ஒழுங்கா வாய மூடிட்டு அவனை கண்டுபிடிக்க வேண்டிய வழியை பாரு, நான் போய் ஹாட் பாத் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போறான். ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ராமின் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டு தான் இருக்கான். ஃப்ரெண்டு இருந்துட்டு டேய் உனக்கு இந்த இதெல்லாம் பத்தாதுன்னு நினைக்கிறேன், சரி ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க, இங்க வந்து ஹாட் பாத் இருக்கு, வேணா போய் ஹாட் பாத் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் பேட் வந்து உள்ளார ஹாட் பாத் எடுத்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு ராமின் போறான். பேட் வந்து வேற யாரோ தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சு மிரட்ட, நம்ம ராமின்க்கு வந்து அந்த குரல் வந்து ரொம்பவே ஃபெமிலியரா இருக்கு. அதே சமயம் நம்ம பேட்டும் வந்து அந்த ராமின் கையில இருக்கிற அந்த பிரேஸ்லெட்டை பாத்துடுறான். 2 பேருமே நீ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. பேட் வந்து டக்குன்ட்டு ராமின் கையை பிடிச்சி அவன் மடியில உட்கார வச்சு, நீங்க வேலை செய்யறியா, இது வந்து விஐபி ரூம், நீ எப்படி உள்ள வந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து ராமின் கிட்ட கேட்க, ராமின் இருந்துட்டு நீ என்ன கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டின, அப்பனா நீ ஒரு மாஃபியாவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவனும் இருந்துட்டு அப்பனா நீ மட்டும் என்னவா, நீ மட்டும் என்னோட சங்குல உளிய வச்சு மிரட்டின வந்தானே அப்படிங்கிற மாதிரி இவனும் அவன்கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ராமின் இருந்துட்டு நீ ரொம்பவே வன்மை கொண்டவன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே கிசிங் மூடுக்கு போயிடுறாங்க. பசங்க அப்படியே ஜாலியா கிஸ் பண்ணிட்டு இருக்க, அவன் கையில இருக்கிற அந்த பிரேஸ்லெட்ல இருந்து ரெட் அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு ராமின் இருந்துட்டு நான் இப்ப கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போக, பேட் இருந்துட்டு ஒரு நிமிஷம் நீ யாருன்ட்டு சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு எதுவுமே சொல்லாம போயிடுறான். நம்ம பேட் இருந்துட்டு இல்ல விடக்கூடாது, அவனை மறுபடியும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே எந்திரிச்சு போயிட்டு இருக்கான். அப்ப வந்து கவர்னர் இருக்காரு இல்லையா, அவர் வராரு, நான் அவங்களதான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமயம் கெவின் வந்து ராமின் கிட்ட நீ சீக்கிரமாவே வெளியே வந்து ரொம்பவே நல்லதா போயிடுச்சு, இந்த இடத்துக்கு அந்த மாஃபியோட செகண்ட் சன் இங்க வராராம், அவரை பாக்குறதுக்காண்டி கவர்னரே இங்க ஸ்ட்ரைட்டா வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ராமினும் இருந்துட்டு சரி ஓகே அவர் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவர் இருந்துட்டு எனக்கு தெரியாது, நானும் இது வரைக்கும் பார்த்தது இல்ல,
ஆனா அவரை சுத்தி எப்பயுமே பாடி கார்டா இருந்துட்டு இருப்பாங்க. அத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி கெவின் வந்து ராமின் கிட்ட சொல்ல, ராமின் வந்து நம்ம பேட்ட வந்து ஒரு பாடி கார்ட் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டான். அப்ப நம்ம கெவின் இருந்துட்டு, "ஹே! உன்னோட ஃபேஸ் ஏன் இப்படி ரெட்டா இருக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவனும் இருந்துட்டு, "ஒண்ணும் இல்ல இவ்வளோ நேரம் ஹாட் பாத்ல இருந்தேன்ல, அதனால தான் இப்படி ஆயிருச்சு. சரி வா நம்ம போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கருந்து போறாங்க. அதே சமயம் இங்க கவர்னரும் நம்ம பேட்டும் பேசிட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னது தான். அந்த கவர்னர் ரீ எலக்ஷன் வரதுனால ப்ரொடெக்ட்காண்டியும், அவங்களோட சேஃப்டிக்காண்டியும் அவங்கள வந்து வச்சிருக்காங்க. அதனால இவன வந்து நல்லபடியா பாத்துக்கறணும் இல்லையா? அதனால இவன வந்து ஹேப்பியா வச்சுக்கிறதுக்காண்டி, இவனுக்கு வந்து அந்த கத்தி சண்டை இது எல்லாமே ரொம்பவே பிடிக்குங்கிறதுனால, இவன் கூட சண்டை போடுறதுக்காண்டி ஒரு ஆள வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஓகேவா? அப்படிங்கிற மாரி அந்த கவர்னர் வந்து நம்ம பேட் கிட்ட கேட்க, பேட் வந்து என்ன நெனச்சுக்கிட்டான்னா, சோ நம்ம அங்க போனோம்னா, அந்த இடத்துல வந்து ராமின பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் அந்த விஷயத்துக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிர்றான். கவர்னருக்கும் ரொம்பவே ஹேப்பியா போயிருச்சு. சரி ஓகே நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்க பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் ராமின் கிட்ட அப்பா வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த மாரி கெவின் எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னான். உன்னோட ஸ்கில் பத்தி அது ரொம்பவே மோசமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்ல, ராமினும் இருந்துட்டு, அப்பா நான் ஒண்ணும் நீல அளவுக்குலாம் டேலண்ட்லாம் கிடையாதுப்பா அப்படிங்கிற மாரி சொல்ல, நீலும் இருந்துட்டு அப்பா கிட்ட, அப்பா நான் அந்த பேட்ட பத்தி கேள்விப்பட்டுருக்கேன். அவன் வந்து ஈவு இரக்கமே இல்லாதவன். அவன் ரொம்பவே மோசமானவன். நீங்க நினைக்கிறீங்களா? ராமினால அவன் கூட தாக்கு பிடிக்க முடியும்ட்டு அப்படிங்கிற மாரி நீல் வந்து அப்பாட்ட சொல்ல, அப்பா இருந்துட்டு ராமின் கிட்ட, நீ அத நினைச்சு கவலைப்படாத. நான் ஒண்ணும் இதெல்லாம் பிளான் போடல. நீ அவன் கூட சண்டை போடணும்ன்ட்டு. நான் உன்ன ஒரு டாய் மாரி தான் அவன்கிட்ட அனுப்புறேன். ஆனா பேட்டுக்கு அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்க அதுல வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அவர்கிட்ட எப்படியாவது தாக்கு புடிச்சீன்னா, அது வந்து கவர்னருக்கு கொஞ்சம் பெரிய ஹெல்ப்பா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அங்க இருந்து கிளம்பி போறாரு. நம்ம ராமின்க்கு நல்லாவே தெரியும். அப்பா இது எல்லாமே வேணுன்ட்டே தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இவ வந்து நம்ம பேட்ட வந்து எப்படியாவது மீட் பண்ணணும். மீட் பண்ணா தான் அவன வச்சு தான் இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ராமின் தனியா ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கான். அப்புறம் கவர்னர் கேட்டுக்கிட்ட மாரியும் பேட்டும் அங்க வந்துட்டான். பேட்டு கிட்ட கவர்னர் இருந்துட்டு நம்ம ராமினோட அப்பாவ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு கவர்னரோட பொண்ணும் வந்துருது. பொண்ணையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, அந்த பொண்ணு இருந்துட்டு ஹலோ அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம பேட் அந்த பொண்ண கண்டுக்கவே மாட்டேங்கிறான். எங்க இன்னும் ராமின காணோம் அப்படிங்கிற மாரி தான் தேடிட்டு இருக்கான். அப்ப அந்த கவர்னர் இருந்துட்டு, "சரி ஓகே உங்க யூனிஃபார்ம் வந்து நான் ரெடி பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிர்றாரு. இந்த பக்கம் அப்பாவும் ராமின புடிச்சு மிரட்டிட்டு இருக்காரு. "பேட்ட வந்து டிசப்பாயின்ட்மென்ட் பண்ண வச்சுறாத. அப்படி மட்டும் பண்ணேன்னா, உன்ன நான் என்ன பண்ணுவேன்ட்டு எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா வந்து ராமின மிரட்டிட்டு தான் அங்கருந்து போறாரு. அப்புறம் இவங்க 2 பேத்துக்கும் அங்க ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. 2 பேருமே அவங்கவங்க மனசுல என்ன நெனச்சுட்டு இருக்காங்கன்னா, நம்ம ராமின் வந்து பேட்ட எப்படியாவது உஷார் பண்ணிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருக்கான். ஏன்னா பேட்ட கரெக்ட் பண்ணிட்டேன்னா ஹெல்ப் பண்ணுவான் இல்லையா? சோ எப்படியாவது அவன கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுட்டு இருக்கான். அதே சமயம் பேட் மனசுல இவன் வந்து அவங்களோட ஒரு கைக்கூலி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்படியே 2 பேரும் வந்து மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பேட் தான் ராமின வந்து கீழ தள்ளி விடுறான். அப்படி தள்ளி விடும்போது அவன் கையில இருக்கிற அந்த பிரேஸ்லெட்ட வந்து நம்ம பேட் பாத்துடுறான். இது வந்து அவன் தான் அப்படிங்கிற மாரி இவன் வந்து கண்டுபிடிச்சிடுறான். அப்புறம் வந்து 2ண்ட் ரவுண்ட் அந்த ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகுது. 2ண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பேட் வந்து ராமின் கூட சண்டையே போட மாட்டேங்கிறான். எல்லா டைமுமேவும் நம்ம ராமின் தான் வின் பண்றான். நம்ம ராமின்க்கே ஒரு மாரி இருக்கு. என்னாச்சு இவருக்கு? இவர் வந்து சடன்லி ஏன் இப்படி வீக் ஆயிட்டாரு? அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பாத்துட்டு இருக்கான். அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒண்ணும் புரியல. என்னாச்சு? பேட்க்கு என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. பேட் வந்து டக்குன்ட்டு அந்த மாஸ்க் இதெல்லாமே கழட்டிட்டு ராமின் முன்னாடி வந்து நிக்கிறான். அவனோட மாஸ்கையும் கழட்டிட்டு, "உன்னோட ஸ்கில் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீ என்ன வின் பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. கவர்னர் இருந்துட்டு பேட் கிட்ட, "நீங்க அவன்கிட்ட ரொம்ப ஈஸியா விட்டு குடுத்துட்டீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம பேட்டும் இருந்துட்டு, "நீ என்ன இங்க இருக்கிற எல்லார் முன்னாடியுமேவும் தோற்கடிச்சுட்ட. அதுக்காண்டி நீ பே பண்ணியே ஆகணும்." அப்படிங்கிற மாரி சொல்ல, ராமினும் இருந்துட்டு, "இங்க எப்படி பே பண்ண முடியும்?" அப்படிங்கிற மாரி கேட்க, பேட் அதுக்கு டக்குன்ட்டு கவர்னர் கிட்ட, "எனக்கு ஒரு ரூம் வேணும்." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவரும் சரின்னு சொல்ல, அப்ப நம்ம பேட்டு டக்குன்ட்டு ராமின தூக்கிட்டு அங்கருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அங்க இருக்கிற எல்லாருமேவும் அதே தான் பார்த்துட்டு இருக்காங்க. பேட் ராமின தூக்கிட்டு வர, ராமின் இருந்துட்டு, "நீ தான் பேட்டா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவன் இருந்துட்டு, "ஏன் என்னாச்சு? உனக்கு என்ன பயமா இருக்கா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவன் இருந்துட்டு, "உன் கூட 2 தாட்டி இருந்துட்டு எனக்கு பயம்லாம் ஒண்ணும் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் அவன தள்ளிவிட்டு அவன் வேலைய ஆரம்பிக்க, அவன் இவன கண்ண காமிச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். "உன்ன அனுப்பிச்சது அவங்க தானே" அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம, "ஆமா அவங்க தான் அனுப்பிச்சாங்க. உன்கிட்ட முதல்ல இருந்து அப்ரோச் பண்ணது எல்லாமேவும் அவங்க சொல்லி தான். ஏன்னா நீ தான் பாட்டுன்ட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். உனக்கு இன்னுமா புரியல? நான் ஆரம்பத்துல இருந்து உன் கூட ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனுக்கு ஒரு மாரி இருக்கு. "போதும் நிறுத்து" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் இருந்துட்டு, "நான் கூட 2 தாட்டி ஸ்லீப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் நீ என்ன கொல்லாம விட்டேன்னா, நான் உன்ன பத்தி வெளிய எல்லார்கிட்டயுமே போய் சொல்லிருவேன். அப்புறம் உன்ன யாருமேவும் மதிக்க மாட்டாங்க" அப்படிங்கிற மாரி சொல்ல, இந்த தைரியம் வந்து நம்ம பாட்டுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. "டேய்! நீ ரொம்ப தைரியமானவன்டா. எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்குடா" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவன் இருந்துட்டு, "டேய்! நான் உன்ன ஏமாத்திருக்கேன்டா. உனக்கு கோவமே வரலையா?" அப்படிங்கிற மாரி கேட்க, பேட் இருந்துட்டு, "ரிலேஷன்ஷிப்ல இதெல்லாம் சகஜம்ப்பா. நோ பெயின், நோ கெயின். உனக்கு ஏதாவது என்கிட்ட இருந்து வேணும்னா ஏதாவது நல்லதா பண்ணு. குறைஞ்சபட்சம் உன்ன பார்த்துட்டாவது இருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு பையப்புல டக்குன்ட்டு ராமின இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான்.
கிஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறமும் அவசரமா ஓடாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணேன். அப்படியே கிஸ்ஸிங்கு, மேட்டரிங்ன்ட்டு அங்க அப்படியே போயிட்டுருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் படுத்துக்கிட்டுருக்க. ராமின் இருந்துட்டு பேட் கிட்ட, "சரி ஓகே. இப்ப நான் போகணும்ன்ட்டு நெனைக்கிறேன். அங்க எல்லாருமே வெயிட் பண்றாங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, பேட்டும் இருந்துட்டு, "வெயிட் பண்ணா வெயிட் பண்ணிட்டு போகட்டும். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்களே, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணட்டும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப ராமினோட அந்த பிரேஸ்லெட்ல வந்து அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அத பார்த்துட்டு, "நான் இப்ப கெளம்பணும்." அப்படின்னு சொல்லிட்டு போக, பேட் இருந்துட்டு, "டேய் எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருப்பியா? இதுக்கு காரணம் அந்த பிரேஸ்லெட் தானே. அது என்ன ஹேண்ட்கஃபா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவனும் இருந்துட்டு, "ஆமா அது ஹேண்ட்கஃப் தான். உன்னால அத வந்து கழட்ட முடியுமா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவன் டக்குன்ட்டு, "என்னால முடியும். உனக்கு வந்து நான் கழட்டணும்ன்ட்டு ஆசையா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவன் வந்து திங்க் பண்ணி பார்க்குறான். இவனால முடியுமா? இவன் வந்து என்ன புரொடெக்ட் பண்ணுவானா? அப்படின்னு சொல்லிட்டு ராமின் வந்து திங்க் பண்ணி பார்க்குறான். இருந்தாலும் சரி ஓகே இப்பதான் பழகியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, "ஹே! நான் சும்மா காமெடி பண்ணேன். இது ஒண்ணும் காஃப்லாம் கிடையாது. இது எங்க ஃபேமிலியோட பிரேஸ்லெட். இது எப்படி கழட்ட முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அங்கருந்து கெளம்பி போறான். பேட்டுக்கு தான் ஒரு மாரி இருக்கு. இவன் என் திறமை மேல நம்பிக்கையே வைக்க மாட்டானா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கான். இங்க ராமின் நம்ம பேட்ட பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமேவும் ஆன்லைன்ல கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பேட்டோட ஃபேமிலி ரொம்ப பெரிய மாஃபியா ஃபேமிலி. இவன் வந்து 2ண்ட் சன்னு. 1st சன் ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் வந்து லாக்கு. அவனோட ஃபேஸ வந்து அதிகமா வெளிய காமிச்சதே இல்ல. இவன தான் எல்லாத்துக்குமே அனுப்புவாங்க. இவங்க கிட்ட நெறைய பவர்ஸ் இது எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையுமே பேட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு, அங்க வந்து ராமின் வந்து பேட் கிட்ட பேசினான் இல்லையா? உன்னால இந்த பிரேஸ்லெட்ட கழட்ட முடியுமான்ட்டு. அதுக்கு அவன் கூட ஓகே என்னால முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான் இல்லையா? அது எல்லாத்தையுமேவும் இவன் திங்க் பண்ணி பார்த்துட்டு, பார்க்கலாம் உன்னால இத வந்து கழட்ட முடியுமா என்னன்ட்டு. என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நீ பாஸ் பண்றியா என்னன்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பயப்புள்ள திங்க் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அப்பாவும், அண்ணனும் ராமின போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. பேட் ஒரு பிளே பாய்ன்ட்டு நல்லாவே தெரியும். அவன் வந்து யூசுவலா 1 வாரத்துக்கு மேல மத்த யார் மேலுமேவே இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கவே மாட்டான். உன்ன அவன் கூட்டிட்டு போன வேகத்திலேயேவும் அனுப்பி வச்சுட்டான். அவனுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு நெனைக்கிறேன். நீ வந்து நல்லபடியா நடந்துக்க மாட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்கான். அப்பா இருந்துட்டு, உன்ன வளர்த்தது எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான். ஆனா நீ ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமேவும் நம்ம ராமின போட்டு திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பேட்டும் அவனோட அசிஸ்டன்டும் வந்துடுறாங்க. அசிஸ்டன்ட் இருந்துட்டு நம்ம ராமினோட அப்பாகிட்ட, இந்த மாரி பேட் இங்க தங்குற வரைக்கும் ராமின வந்து அவருக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. அவர் கூட வந்து அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்பாக்காரரும், "ஓ! எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. தாராளமா அனுப்பி வைக்கிறோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிற, அண்ணங்காரனும் இருந்துட்டு பேட் கிட்ட ஹாய், ஹலோ அப்படிங்கிற மாரி சொல்ல வர, பேட் டக்குன்ட்டு அண்ணங்கார கழுத்த புடிச்சுட்டு, "ராமின் என் கூட இருக்கிற வரைக்கும் எந்த விதத்திலயுமேவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்பா இருந்துட்டு, "ஐயோ! நாங்க உங்கள தொந்தரவே பண்ண மாட்டோம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம பேட் இருந்துட்டு, "நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் கையில இருக்கிற பிரேஸ்லெட்டும் சேர்த்து தான் சொல்றேன். அத ஒழுங்கு மரியாதையா அவுத்து விடுங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்பாவும் இருந்துட்டு, "சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து அவுத்துடுறாரு. ராமின்கே ஷாக்கிங்கா இருக்கு. இவனால இத கழட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாவும் அத கழட்டி பேட் கிட்ட குடுக்க, பேட்டும் அத தூக்கி போட்டுட்டு அத வந்து ஷூட் பண்ணிடுறான். அப்புறம் நம்ம பேட் வந்து ராமின கூட்டிட்டு அங்கருந்து கெளம்பி போயிடுறான். "வா" அப்படின்னு சொல்லிட்டு. இத பாக்குற அண்ணனுக்கு தான் பயங்கர காண்டா இருக்கு. "என்னப்பா அவன இப்படியே விட்டுட்டீங்க? உங்கள வந்து அவன் இன்சல்ட் பண்ணிட்டு போறான்." அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்பாவும் இருந்துட்டு, "டேய் அவனுக்கு ராமின் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறையிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருடா. அதுக்கப்புறம் நீ அவன என்ன வேணாலும் பண்ணிக்க." அப்படிங்கிற மாரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் பேட் வந்து ராமின அவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். பேட் ராமின் கிட்ட, "இதுக்கப்புறம் நீ இங்க என் கூடயே இரு. நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வா." அப்படிங்கிற மாரி சொல்ல, ராமினும் இருந்துட்டு, "டேய்! நீ என்ன அவ்ளோ நம்புறியா என்ன? அவங்க தான்டா என்ன அனுப்பியிருக்காங்க. நான் உன்ன கொன்றுவேன்ட்டு உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு பேட்டும் இருந்துட்டு, "எங்க உன்னால முடிஞ்சா அத பண்ணு." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் அசால்ட்டா அவன்கிட்ட இருக்கிற கன் எடுத்து, இவன வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறான். "என்ன இப்ப ஓகேவா? இப்ப பயப்படுறியா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு நம்ம பேட் இருந்துட்டு, "நீ எப்பயுமே ரொம்ப பாசிட்டிவ்டா." அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு அவனும் இருந்துட்டு, "சரி ஓகே நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்." அப்படிங்கிற மாரி கேட்க, பேட்டும் இருந்துட்டு, "என்ன கேளு." அப்படிங்கிற மாரி கேட்க, "எங்க அண்ணன முடிச்சிரு." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் சரி அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். ராமின் இருந்துட்டு, "நீ என்கிட்ட என்ன எதுக்குன்ட்டு கேட்கவே மாட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவனும் இருந்துட்டு, "நீ கேட்கறது உனக்குன்னா, நான் அத வந்து கேட்கவே மாட்டேன். எதா இருந்தாலும் நான் அது உனக்கு பண்ணுவேன்." அப்படிங்கிற மாரி சொல்றான். சொல்லிட்டு, "சரி ஓகே வா போலாம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் இருந்துட்டு, "ஒரு நிமிஷம் என்ன எங்க கூட்டிட்டு போற?" அப்படிங்கிற மாரி கேட்க, "உனக்கு எங்க சேஃப்டி இருக்குமோ அங்க கூட்டிட்டு போறேன் வா." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அப்புறம் பேட் வந்து குளிக்கலான்னு ரெடி ஆயிட்டு இருக்க. ராமின் உள்ள போறான். பேட் இருந்துட்டு, "நீ ஏன் உள்ள வந்த?" அப்படிங்கிற மாரி கேட்க, "ஆ குளிக்கலான்னு தான் வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு பேட் இருந்துட்டு இவன ஒரு மாரி செலக்டிவா பார்க்குறான். ஒரு மாரி இதெல்லாம் பண்றான். பண்ணிட்டு, "சரி ஓகே நீ முதல்ல குளி, நான் அப்புறம் குளிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பேட் அங்கருந்து போயிடுறான். ராமினுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் அசிஸ்டன்ட் வந்து பேட்ட வீக்லி மீட்டிங்க்கு லேட் ஆயிருச்சு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். ஆனா பேட் இருந்துட்டு, "இது வந்து மீட்டிங் போறதுக்கு வழி கிடையாதே." அப்படிங்கிற மாரி சொல்ல, அசிஸ்டன்டும் இருந்துட்டு, "அது உங்களுக்காண்டி கொஞ்சம் வேற நான் பிக் பண்ணி வச்சிருக்கேன் உங்க டைப்ல. நீங்க வரலையா?" அப்படிங்கிற மாரி கேட்க, பேட்டும் இருந்துட்டு,
இங்க பாருடா, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. முடிஞ்சா அவங்கள அனுப்பிடு. அப்படி இல்லையா நீயே வச்சுக்க. இந்த விஷயத்த ராமின் கிட்ட சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம பேட் அங்கருந்து கிளம்பி போயிடுறான். என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வேணான்ட்டு சொன்ன வேலைய இங்க ராமின் கிட்ட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட் ராமின் ரூமுக்கு வரான். ஆனா என்ன நெனச்சான்னு தெரியல. இல்ல வேணாம், அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மெசேஜ் மட்டும் பண்றான். நான் பக்கத்து ரூம்ல தான் இருக்கேன். உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு. குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றான். இந்த மெசேஜ ராமினும் பார்க்குறான். ராமினுக்கு ஒரு டவுட்டு. ஒரு வேள பேட் வெளிய இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்ட்டு எந்திரிச்சு போய் அந்த ஹோல் வழியா பார்க்குறான். அங்க இல்ல. இவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. 2 பேருமேவும் அவங்கவங்க ரூம் அந்த டோர் பக்கத்துல நின்னுட்டு 2 பேருமேவும் அவன் இங்க வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஏங்கிட்டு இருக்காங்க. இதுலருந்து நல்லாவே தெரியுது 2 பேருக்குமே லவ் இருக்குன்ட்டு. பேட் நம்ம ராமின் கிட்ட டைரக்ட்டாவும், இன்டைரக்ட்டாவும் சொல்லி பார்த்துட்டான். ஆனா அவன் எப்ப சொல்லப் போறான்னு தெரியல. பார்க்கலாம். பேட் நல்லா தூங்கிட்டு இருக்க. டம்மு டம்முன்ட்டு கதவ போட்டு தட்டுற மாரி இருக்கு. இவன் வேற யாரோ வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கன்ன எடுத்துட்டு போய் கதவ ஓப்பன் பண்ணா, ராமின் தான் வெளிய நிக்கிறான். கதவ திறந்த வேகத்துல இவன் பாட்டுக்கு உள்ள வர, பேட்டுக்கு ஒண்ணுமே புரியல. அவனும் பின்னாடியே வந்துட்டு என்னடா அப்படிங்கிற மாரி பார்த்தா, பயப்புள்ள தூக்கத்துல நடந்துகிட்டே இவ்வளோ தூரம் வந்திருக்கான். தூக்கத்துலயாடா இவ்வளோ தூரம் வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பார்த்துட்டு இருக்க. இவன் அப்படியே அழகா சாஞ்சு அவன் மேல படுத்துக்கிறான். இவனும் அவன பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்க. அப்ப நம்ம ராமின்க்கு அவங்க அப்பா இவன் கழுத்த புடிச்சு நெரிக்கிற மாரி இவனுக்கு கெட்ட கனவு வருது. அந்த கனவ கண்டு பயபுள்ள எந்திரிச்சிடுறான். எந்திரிச்சுட்டு, "நீ என் ரூம்ல என்ன பண்ற?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவனும் இருந்துட்டு, "நல்லா கண்ண முழிச்சு பாரு. இது என் ரூம்பு. நீ தான் தூக்கத்திலேயே நடந்து இங்க வந்துட்ட. ஓகேவா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவனும் இருந்துட்டு, "ஓ! அப்படியா? ஓகே." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "சரி ஓகே நான் போறேன்." அப்படிங்கிற மாரி போக போக, பேட் டக்குன்ட்டு கைய புடிச்சுட்டு, "நீ இங்கேயே தங்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். அப்புறம் 2 பேரும் ஒண்ணா படுத்துக்கிட்டு இருக்க, நம்ம ராமின் இருந்துட்டு, "இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நான் உனக்கு வேணுமா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவன் இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எனக்கு ஜஸ்ட் தூக்கம் வரல. எனக்கு இருட்டுன்னா ரொம்பவே பயம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, ராமின் அத கேட்டுட்டு சிரிக்கிறான். "பொய் சொல்லாத. உனக்கு இருட்டுன்னா பயமா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவனும் இருந்துட்டு, "ஆமா, எனக்கு இருட்டுன்னா கொஞ்சம் பயம். எனக்கு தூக்கமே வரல. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது." அப்படிங்கிற மாரி இவன் சொல்றான். ராமின்க்கு நல்லாவே புரியுது. அவன் பயந்திருக்கான். அவன கம்ஃபர்ட் பண்றதுக்காண்டி தான் இவன் இந்த மாரி சாக்கு போக்கு இதெல்லாமே சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ராமின்க்கு நல்லாவே புரியுது. இவனும் இருந்துட்டு, "நான் எப்பயாவது இந்த மாரி வேலைக்கெல்லாம் வெளிய வருவேன். அப்படி வந்தாலும் வெளிய தான் தங்குவேன். எனக்கு இந்த மாரி இடத்துலலாம் ஃபர்ஸ்ட் டைம் தூங்குறதுனால தூக்கமே வராது. ஒரு மாரி பயமா இருக்கும். இப்படி நீ என் கூட இருக்கும்போது இந்த மாரி உன்ன தட்டி குடுத்துட்டே இருந்தேன்னா, எனக்கு தூக்கம் நல்லாவே வருது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவன அப்படியே தட்டி குடுத்துட்டேவும், அவனோட ஃபோர்ஹெட்ல ரொம்பவே சாஃப்ட்டா ஒரு கிஸ் பண்ணிட்டு, "ஓகே படு." அப்படிங்கிற மாரி சொல்லி அவன அப்படியே தட்டி குடுத்துட்டே படுக்க வச்சுக்கிட்டு இருக்கான். அது ராமின்க்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. எனக்கு இவன் பக்கத்துல போற ஒவ்வொரு சமயமேவும் ரொம்பவே வார்மிங்கா இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் பேட் ராமின்காண்டி பார்த்து பார்த்து எல்லா ஃபுட்டையுமேவும் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அவன் சாப்பிடுறான் ராமின். அவனுக்கு அந்த மீட் அங்க இருக்கிற ஃபுட் எல்லாமே ரொம்பவே புடிச்சிருக்கு. இவன் ரசிச்சு சாப்பிடுறத பார்த்தா பேட்டுக்கு ராமின் ரொம்பவே அழகா இருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லி ரசிச்சுட்டு இருக்கான். அவன் அப்படியே இளநீ குடிக்கிறான். அத கூட பயப்புள்ள பார்த்து ரசிச்சுட்டு, "உனக்கு இளநீ ரொம்பவே புடிச்சிருக்குல்ல, நான் போய் இன்னும் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறான். போனவன் ரொம்ப நேரம் ஆயிருச்சு போல. இன்னும் ஆளையே காணோம். இங்க ராமின்க்கு தான் ஒரு மாரி இருக்கு. "என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் பார்க்கறதுக்காண்டி போறான். அங்க போய் பார்த்தா நம்ம பேட் அந்த கவர்னரோட பொண்ணு இருக்கா இல்லையா? அவ கூட நின்னு பேசிட்டு இருக்கான். இத ராமின் பார்க்குறான். அவனுக்கு ரொம்பவே ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. கஷ்டம்ன்ட்டு சொல்றத விட பயபுள்ளைக்கு ஒரு மாரி ஜெலஸ் ஆயிருச்சு போல. ஒரு மாரி ஜெலஸ்லயே 2 பேரும் அப்படியே கோவமா பார்த்துக்கிட்டே இருக்க. அண்ணங்காரன் அங்க இன்னும் கொஞ்சம் வெறுப்பேத்தி விட்டுட்டு இருக்கான். "நீ அவன சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு மறந்துட்ட. இப்ப நீயே சொல்லு. அவன் உன்ன சூஸ் பண்ணுவானா? இல்ல அவள சூஸ் பண்ணுவானா? அப்படின்ட்டு நீயே சொல்லு." அப்படிங்கிற மாரி கேட்க, ராமின் இருந்துட்டு, "நீ இங்க என்ன பண்ற?" அப்படிங்கிற மாரி கேட்க, அண்ணனும் இருந்துட்டு, "அப்பா உன்ன கூட்டிட்டு வர சொன்னாரு. வேலை முடிஞ்சிருச்சு." அப்படின்ட்டு இவன் சொல்றான். அதுக்கு ராமினும் இருந்துட்டு, "ஆனா பேட் இங்க தானே இருக்கான். அவன் இன்னும் ஊருக்கு போலல்ல. அதனால என்னால வர முடியாது." அப்படிங்கிற மாரி சொல்ல, அண்ணங்காரனும் அவன் மொபைல்ல இருந்து ஒரு ஃபோட்டோவ எடுத்து குடுக்குறான். "நீ இப்படிதான் சொல்லுவேன்ட்டு அப்பாவுக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் அப்பா இத உன்கிட்ட காமிக்க சொன்னாருன்ட்டு" ஒரு ஃபோட்டோவ காமிக்கிறான். அத பார்த்தோனே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவமா இருக்கு. அண்ணங்காரனும் இருந்துட்டு, "வாடா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன அங்கருந்து கூட்டிட்டு போக அத நம்ம பேட் பார்த்துட்டான். பேட் பார்த்துட்டான்ட்டு அண்ணங்காரனுக்கு தெரியும். அண்ணங்காரனுக்கு ஒரு மாரி பயமா இருக்கு. அவன் இருந்துட்டு, "எங்க கூட்டிட்டு போற?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு அண்ணங்காரனும் இருந்துட்டு, "இந்த மாரி அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு. நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. உங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் இருந்துட்டு, "நான் அவன அனுப்புறதா சொல்லவே இல்லையே." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனுக்கு காண்டா இருக்கு. பத்தாததுக்கு அந்த பொண்ணு வேற பேட் கிட்ட "என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா?" அப்படிங்கிற மாரி அவன் கைய புடிச்சு கேட்க, ராமின்க்கு அத பாக்க பாக்க கடுப்பா இருக்கு. அவனும் இருந்துட்டு அந்த கோவத்திலேயேவும், "வா முதல்ல இங்கருந்து போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு போக, டக்குன்ட்டு ராமின் கைய புடிச்சு, "ஹேய் எங்க போற? என் கூட இருக்கலையா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவன் இருந்துட்டு,
உன் பின்னாடி தான் நெறைய பேர் இருக்காங்கல்ல. இதுல நான் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் கைய தட்டி விட்டுட்டு அங்கருந்து போறான். பேட்டுக்கு தான் ரொம்பவே ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. அசிஸ்டன்ட் பையன் பேட்ட கலாய்ச்சிட்டு இருக்கான். அவன் உன்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமீன் உடனேவும் அவனோட அப்பாவ பாக்குறதுக்காண்டி தான் வந்திருக்கான். அண்ணன்காரன் ஒரு ஃபோட்டோ காமிச்சு மிரட்டுனான் இல்லையா? அதுல வந்து என்ன இருக்குன்னா, நம்ம ராமினோட ஒரிஜினல் அம்மா இன்னும் இவங்க கிட்ட தான் மாட்டிட்டு இருந்திருக்காங்க. முன்னாடி கார் ஆக்சிடென்ட் ஏதோ ஆயிருக்கு. அதுல வந்து ராமின் இறந்துட்டதா அம்மா நெனச்சுட்டு, அம்மா ஒரு மாரி பைத்தியம் ஆயிட்டாங்க. அம்மாவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இந்த ஆள் தான் பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்காரு இத்தன வருஷமா. இந்த விஷயம் வந்து ராமின்கே தெரியாது அம்மா உயிரோட இருக்காங்கன்ட்டு. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேவும் இங்க ஓடி வந்திருக்கான். அந்த ஆளும் இருந்துட்டு, "இங்க பாரு எங்க ஃபேமிலிய விட்டுட்டு தப்பிச்சு போயிரலான்ட்டு மட்டும் நெனச்சிராத. உன்னோட உடம்புல இருந்து கடைசி சொட்டு ரத்தம் போகுதுன்னா, அது எங்க குடும்பத்துக்காண்டி தான் இருக்கணும். உங்க அம்மாவ என்னால கொல்ல முடியலாட்டியும் பரவால்ல. அவள என்னால ஹர்ட் பண்ண முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கு வந்து கரண்ட் ஷாக் இதெல்லாமே குடுத்து ராமின வந்து மிரட்டுறாங்க. இந்த மாரி பாட்ட வந்து சீக்கிரமா உன்னோட வலையில வந்து சிக்க வை. நீ வந்து அவன் பின்னாடி போகாம அவன வந்து உன்னோட வலையில சிக்க வை. உனக்கு இன்னும் அதிகமா அந்த பெட் ஸ்கில் இது எல்லாமே தேவைப்படுது. இங்க பாரு அவன் கூட ஒழுங்கா இருந்து அவன சாட்டிஸ்ஃபை பண்ணலாட்டி உன்ன வந்து அண்டர் கிளப்ல வந்து போட்டு விட்டுருவேன் அப்படிங்கிற மாரி அப்பா வந்து மிரட்டுறாரு. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அம்மாவ அந்த மாரி டார்ச்சர் இதெல்லாமே பண்ணவும் இவ இருந்துட்டு அம்மாவ அந்த மாரி பண்ணாதீங்க. நீங்க என்ன செஞ்சதுனாலும் நான் வந்து செய்றேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்பாவும் இருந்துட்டு உனக்கு இன்னும் ஸ்கில் அதிகமா தேவை. நீ இங்க இருந்து போய் இன்னும் வந்து அந்த ஸ்கில்ல வந்து கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ராமின அங்க இருந்து அனுப்பி வச்சிருவாரு. இந்த அண்டர் கிரவுட் கிளப்ங்கிறது ரொம்பவே மோசமான ஒரு கிளப்பு. அந்த கிளப்ல வந்து ரொம்பவே இல்லீகலான விஷயங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. ட்ரக்ஸ் கைமாத்துறது, அப்புறம் வந்து கொலை பண்றது, அப்புறம் பொண்ணுங்கள கூட்டி குடுக்கறதுன்ட்டு நெறையவே தப்பான விஷயங்கள் எல்லாமே அந்த கிளப்ல வந்து நடந்துட்டுருக்கு. ராமின அங்கருந்து இழுத்துட்டு போறாங்க. போற வழியில வந்து நம்ம பேட்டோட அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு கூட கடல போட்டுட்டு இருக்கான். இத வந்து ராமின் பார்க்குறான். வேணும்ட்டே அவன கேட்கணும்னு நெனச்சுட்டு, "என்ன விடுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கான். இது வந்து பேட்டோட அசிஸ்டன்ட்க்கு கேட்டுருச்சு. இவன் இங்க என்ன பண்றான்? இத உடனே பாஸ் கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க, அந்த பொண்ணு "நீ முதல்ல உள்ள வாடா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள புடிச்சு இழுத்து போட்டுருது. அவன் கால் பண்ணி சொன்னானா என்னன்ட்டு தெரியல. இந்த பக்கம் இவன கூட்டிட்டு வந்து அவன வந்து பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்றதுக்காண்டி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. செக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிக் குடுத்ததுக்காண்டி இவன வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அவனும் என்ன விட்டுருங்க உங்களுக்கு நெறைய பணம் குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி கெஞ்சிட்டு இருக்க. அந்த 2 தடிமாடுகளும் இருந்துட்டு, பணம் எல்லாமே உங்க அண்ணன் நெறையவே குடுத்துட்டான். உனக்கு வந்து எப்படி பண்ணணும்ன்ட்டு சொல்லிக் குடுக்குறது தான் இப்ப எங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன டார்ச்சர் பண்றதுக்காண்டி வேலை எல்லாமே அங்க போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் அசிஸ்டன்ட் வந்து பேட் கிட்ட சொல்லிட்டான். அந்த பார்ல வந்து நம்ம ராமின் இருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்ல இவனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அந்த மாரி ஒரு பார்ல இவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து வேகமா கிளம்புறான். அதே சமயம் இங்க ராமின பார்த்தீங்கன்னா, ராமின அவங்க 2 பேரும் சாட்டையால பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேருக்கு வந்து செக்ஸ்லாம் இந்த மாரி டார்ச்சர் பண்ணா தான் சில பேத்துக்கு வந்து பிடிக்கும். ஸோ இந்த மாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன போட்டு பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் மேல டார்ச்சர்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் என்ன விட்டுருங்கடா அப்படிங்கிற மாரி கெஞ்சிட்டு இருக்க. ஆனா அவனுங்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன போட்டு பயங்கரமா அடிச்சு, அவன் கழுத்த பிடிச்சு நெரிக்கிறதுன்ட்டு அவன போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அப்ப கரெக்ட்டா பேட்டும், அசிஸ்டன்டும் உள்ள வந்துடுறாங்க கன்ன தூக்கிட்டு. இவங்க 2 பேர் வரத பார்த்துட்டு அவங்க 2 பேருன்ட்டு, "டேய் உனக்கு என்ன சாகணும்ன்ட்டு ஆசையா? ஒழுங்கு மரியாதையா இங்கருந்து போயிரு. நீ யாரு?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம பேட் இருந்துட்டு, "நான் யாருன்ட்டு உனக்கு தெரியாதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்ன காமிக்கிறான். இவங்க 2 பேரும் அத பார்த்துக்கிட்டு பயந்துட்டு அங்கருந்து போயிடுறாங்க. அவங்க 2 பேர் போக, நம்ம பேட் வந்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட அவன கொன்றுரு அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்பிச்சு வச்சுடுறான். பேட் ரொம்ப கோவமா ராமின் கிட்ட போயி, "இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க எதுக்காண்டிடா வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவனும் கோவமா, "எல்லாமே உனக்காண்டி தான். எங்க அப்பாவும், அண்ணனும் என்ன வந்து என்னோட பெட்ரூம் ஸ்கில்ல வந்து கத்துக்க சொல்லி இங்க அனுப்பி வச்சாங்க. எல்லாமே உனக்காண்டி தான். உனக்கு இது புடிச்சிருக்குல்ல? இப்ப வேற இங்க யாருமே இல்ல. நீ என் கூட இருக்கணும்ன்ட்டு உனக்கு விருப்பம் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமின் வந்து அவனோட ட்ரெஸ்ஸ வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இருக்க. பேட்டுக்கு ஒரு மாரி இருக்கு. பேட் இருந்துட்டு, "டேய் போதும் நிறுத்து. இப்படி லூசுத்தனமா என்கிட்ட பண்ணாத. நானும் உன்ன அவங்க கூட சொன்னேன். நான் போக வேணாம்னு தானே சொன்னேன். நீயா அவங்க கூட போயிட்டு என்ன பைத்தியம் பிடிக்க வைக்கிறடா?" அப்படிங்கிற மாரி நம்ம பேட் வந்து ராமின் கிட்ட சொல்ல, ராமின்க்கு ஒரு மாரி இருக்கு. "இவன் என்ன நெனச்சு கவலைப்படுறானா? நிஜமாவேவா?" அப்படின்னு சொல்லிட்டு ராமின் வந்து அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கான். பேட் இருந்துட்டு, "எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நீ வந்து உன்னோட அண்ணன வந்து அழிக்கணும்னு நெனைக்கிற. இப்ப உன்ன விட எனக்கு தான் அவன வந்து அதிகமா அழிக்கணும்ன்ட்டு தோணுது. நான் அவன கொலை பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா ராமின்க்கு ஒரு மாரி இருக்கு. "இல்ல அவன வந்து கொலை பண்ணக்கூடாது. ஏன்னா அம்மா வந்து அவங்க கையில மாட்டிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கான சரியான நேரம் இல்ல" அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு, நம்ம பேட்ட பார்த்து, "இல்ல அவன வந்து இப்ப கொலை பண்ணாத. மொதல்ல அவன வந்து கஷ்டப்படுத்து. அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே எடுத்துரு. கடைசியில அவன ஒரே அடியா முடிச்சிடலாம். நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்றியா?" அப்படிங்கிற மாரி நம்ம ராமின் வந்து பேட் கிட்ட கேட்க, பேட்டும் இருந்துட்டு, "உனக்குன்னா நான் எல்லாத்தையுமே செய்வேன். உன்ன ஹேட் பண்றவங்க யாரையுமேவும் நான் உயிரோட விடமாட்டேன்." அப்படிங்கிற மாரி நம்ம பேட் வந்து ராமின் கிட்ட சொல்றான். ஆனா ராமினா மனசுக்குள்ளேயே சிரிச்சுட்டு இருக்கான். போட்ட பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இவன இழுத்துட்டு போகும்போது செக்ரட்டரி இருக்கிறத பார்த்துட்டு வேணும்னே தானே கத்தியிருப்பான். அது மட்டும் இல்லாம உள்ளார அவங்க வந்து இவன அடிச்சிட்டு இருக்கும்போது, இவன் வந்து வேணும்ட்டேவும், "இன்னும் நல்லா அடிங்க. இன்னும் அதிகமா அடிங்க. எவ்வளோ எவ்வளோ என்னோட உடம்புல வந்து தழும்பு இருக்கோ, அவ்வளோ அவ்வளோ வந்து பேட் வந்து என் மேல வந்து அக்கறையா இருப்பான். என் மேல வந்து அவன் விழுந்துருவான். இன்னும் அடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். இது எல்லாமே
நினைச்சு பார்த்துட்டு இப்ப இவன் சிரிச்சுட்டு இருக்கான். பேட் ராமினோட காயம் அந்த எல்லாத்துக்குமேவும் ஆயில்மெண்ட் இது எல்லாமே போட்டு விட்டுட்டு, அவனோட காயத்துக்கு ரொம்பவே சாஃப்ட்டா ஒரு கிஸ் பண்ணிட்டு, அவனோட ட்ரெஸ் இது எல்லாமே போட்டு விட்டுட்டு இருக்கான். இதெல்லாமே பார்க்குற ராமினுக்கு ரொம்பவே ஒரு மாரி ஹேப்பியா இருக்கு. அவனும் இருந்துட்டு பேட் கிட்ட, "நீ ஏன் என்கிட்ட இவ்ளோ கைண்டா நடந்துக்கிற?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு பேட்டும் இருந்துட்டு, "அது எனக்கு தெரியல. ஒருவேளை நீ என் மேல மந்திரம் போட்டுட்டியோ என்னமோ! எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்ன வந்து நல்லபடியா பார்த்துக்கிறணும்னு தான்." அப்படிங்கிற மாரி பேட் வந்து ராமின் கிட்ட சொல்ல, ராமின் இருந்துட்டு, "சரி ஓகே. அப்படின்னா நான் என் பிரதர பத்தி உன்கிட்ட சொன்னது நீ யோசிச்சு பார்த்தியா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவனும் இருந்துட்டு, நான் யோசிச்சு பார்த்தேன். என்கிட்ட ஒண்ணு இருக்கு. இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு அவன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். "இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்த? இது வந்து நீல பத்தினதா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவனும் இருந்துட்டு, "அங்க பார்த்தியா அந்த பாரு? அந்த பாருக்கு தான் அவன் அடிக்கடி போவான்." அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கையில வந்து ஒரு ரிமோட் மாரி ஒண்ண வந்து குடுக்குறான். "இத வந்து பிரஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து ஒரு மாரி ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். "ஆச்சரியமாலாம் படாத. இத வந்து அமுக்கு" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் அமுக்குறான். அமுக்குன வேகத்துல பூம் அப்படிங்கிற மாரி வெடிக்குது. இவனே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டான். "டேய் என்னத்தடா மொத்த பில்டிங்குமே வெடிச்சு இடிச்சு தொலைச்சிட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு பேட்டும் இருந்துட்டு, அவன் உன்ன கஷ்டப்படுத்துனா கூட ஈகார் பண்ணும்போது, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது சும்மா ஜஸ்ட் ஒரு கொஞ்சமா தான் இது வந்து வெடிச்சு அப்படிங்கிற மாரி சொல்றான். சொல்லிட்டு, "சரி ஓகே. அடுத்ததையும் பிரஸ் பண்ணு" அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு நம்ம ராமின் இருந்துட்டு, "என்னடா வேற ஏதாவது பில்டிங்க வெடிக்க வைக்க போறியா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவன் இருந்துட்டு, "அட பண்றா" அப்படின்னு சொல்லிட்டு இவனே அந்த பட்டனையும் பிரஸ் பண்ண, அப்படியே ஃபயர் ஒர்க் மாரி நல்லா பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருக்கு. அத பார்க்கும்போது ராமினுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. அவ அத வந்து ரொம்ப அழகா பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம பேட் இருந்துட்டு ராமின் கிட்ட, "இது வந்து அவ்ளோ மோசமா இல்லன்ட்டு நீ நினைச்சேன்னா, என்ன வந்து கிஸ் பண்ணலாம்ல" அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்படியே 2 பேருமே அந்த இடத்துல ரொம்ப கியூட்டா கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஃபயர் ஒர்க் வேற அழகா போயிட்டுருக்கு. இவங்க அந்த ஃபயர் ஒர்க்க அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பார்ல காமிச்சாங்கன்னா, அந்த பார்ல வந்து அவங்க அண்ணன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம இல்லீகல் வேலை நெறைய பண்ணியிருக்கான். இவன் மேல வந்து டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன அரெஸ்ட் பண்ணி அங்கருந்து கூட்டிட்டு போறாங்க போலீஸ்காரவங்க. அவங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ண விஷயத்த ராமின் வந்து நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கான். இவ போய் பார்த்துட்டு இருக்கும்போதே பேட் அங்க வந்துட்டான். "நியூஸ பார்க்கறத நிப்பாட்டு. முதல்ல மருந்து எடுத்துக்க. இல்லாட்டி உனக்கு காய்ச்சல் வந்துரும்" அப்படின்ட்டு சொல்ல, ராமின் இருந்துட்டு, "இப்படி ஒரு நாள் முழுக்க என்ன வந்து கவனிச்சிட்டு இருக்கிறத வந்து நிப்பாட்டு. உனக்கு வேற வேலை எதுவும் இல்லையா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் இருந்துட்டு, "நான் வந்து என்னோட ஃபேமிலிக்கு 2வது பையன் தான். எங்க அண்ணன் வந்து எல்லா வேலையுமே பார்த்துப்பான். இப்ப எனக்கு இருக்கிற ஒரே வேலை உன்ன வந்து நல்லபடியா பார்த்துக்கறணும்" அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு மெடிசன் இதெல்லாமே குடுத்துட்டு இருக்கான். ராமினுக்கு ரொம்பவே ஒரு மாரி ஹேப்பியா இருக்கு. இவன் வந்து அவனுக்காண்டி எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கான். ஹேப்பியா இருக்கு. இருந்தாலும் அத வந்து வெளிய காமிச்சுக்க மாட்டேங்கிறான். நம்ம பேட்டும் இருந்துட்டு ராமின் கிட்ட, "இப்ப வந்து உன்னோட சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருச்சு. உங்க அண்ணனும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்ப வந்து நம்ம பப்ளிக்கா அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு யாராவது நெனச்சா கூட உன்ன வந்து யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. என்ன சொல்ற?" அப்படிங்கிற மாரி நம்ம பேட் வந்து ராமின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். ராமினும் ஒரு மாரி திங்க் பண்ணிட்டு இருக்க. கரெக்ட்டா அசிஸ்டன்ட் வந்து இந்த மாரி உங்களுக்கு ஒர்க் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் இருந்துட்டு, "சரி ஓகே. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போக, ராமின் இருந்துட்டு, ஆனா நான் நினைக்கிறேன் என்னால முடியாதுன்ட்டு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் கைய எடுத்துடுறான். அது வந்து பேட்டுக்கு ரொம்பவே ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. பையன அரெஸ்ட் பண்ணோன்னேவும், எங்க நம்மளையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயும் இந்த ஆள் ஓடி வந்து ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாத மாரி படுத்துக்கிட்டான். இவன பார்க்க வந்த ராமினியும் கழுத்த பிடிச்சு நெரிச்சு மிரட்டிட்டு இருக்கான். "இது எல்லாமே உன்னால தானே! எனக்கு எதுவும் தெரியாதுன்ட்டு நினைக்கிறியா? உன்னால தான் பேட் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்ல. அவன் வந்து அக்ரீமெண்ட்ட மீறிட்டான். எனக்கு தெரியாது. அந்த பேட் வந்து இதுக்கு பே பண்ணியே ஆகணும். எனக்கு 100 மில்லியன் அவன்கிட்ட இருந்து வாங்கி குடு" அப்படிங்கிற மாரி அப்பா வந்து ராமின் கிட்ட சொல்ல, ராமின் இருந்துட்டு, ஆனா இது ரொம்ப பெரிய பணம். அவன் வந்து குடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்பா இருந்துட்டு, "நீ என்ன பண்ணுவியோ? எத வச்சு வாங்குவியோ எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் உங்க அம்மா முகத்த நெனச்சு பாரு" அப்படிங்கிற மாரி சொல்லி இவன மிரட்டி அனுப்புறாங்க. இவனுக்கும் வேற வழி இல்லாம உடனேவும் நம்ம பேட்டுக்கு கால் பண்றான். அவனும் இருந்துட்டு, "என்ன பேபி என்ன மிஸ் பண்ணியா? உன்கிட்ட இருந்துலாம் எனக்கு கால் வந்திருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் இருந்துட்டு, "எனக்கு உடனே ஒரு 100 மில்லியன் வேணும்" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவன் ஏன் எதுக்குன்ட்டு கேட்காம, "உன்னோட அக்கவுண்ட் நம்பர் குடு" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். இவனுக்கே ஒரு மாரி இருக்கு. "நீ என்கிட்ட கேட்க மாட்டியா? ஏன் எதுக்குன்ட்டுலாவும்?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவன் இருந்துட்டு, "எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. உனக்கு வேணுமா? நான் குடுக்குறேன். என்னோட டைம வேஸ்ட் பண்ணாம உன்னோட அக்கவுண்ட் நம்பர சென்ட் பண்ணு" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் சென்ட் பண்ணியிருப்பான் போல. அவனும் அமௌண்ட் வந்து அனுப்பி விட்டுருப்பான். "பணம் வந்துருச்சா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவனும் இருந்துட்டு, "ஆமா பணம் வந்துருச்சு. ரொம்பவே தேங்க்ஸ். நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கால வைக்க போம்போது, பேட் இருந்துட்டு, "ஒரு நிமிஷம். நீ எனக்கு பணத்துக்கு பதில் வேற ஏதாவது குடுத்தா நல்லா இருக்கும். நான் உன்கிட்ட அப்ப கேட்டேன்ல, அதுக்கு பதில் சொன்னா நல்லா இருக்கும்" அப்படிங்கிற மாரி பேட் வந்து ராமின் கிட்ட கேட்க, ராமின் இருந்துட்டு, "அத பத்தி நான் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு சொல்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, "நீ ரொம்பலாம் வெட்கப்படாத. சீக்கிரமா சொல்லிரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவனும் கால கட் பண்ணிட்டு ஒரு மாரி வெட்கப்பட்டுக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் ராமினா, "நீ என் மேல இவ்வளோ பாசமாலாம் இருக்காத. உண்மையிலேயும் நான் கூட இருக்க முடியாது" அப்படிங்கிற மாரி இவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அங்க பயபுள்ள வெட்கப்பட்டுட்டே இருக்க, அவனோட அசிஸ்டன்ட் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். இவன் சிரிக்கிறத பேட் பார்த்துட்டு, "இப்ப எதுக்கு சிரிச்சுட்டு இருக்க? ஏதாவது சொல்லணும்னா சொல்லிரு" அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு அவனும் இருந்துட்டு, 100 மில்லியன் நீங்க ஏன் எதுக்குன்ட்டு கேட்காம அமௌண்ட்ட வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாரி கேட்க, அவனும் இருந்துட்டு, "நான் அவன லவ் பண்றேன். அவன் என்கிட்ட இருந்து ஏதாவது வேணும்ன்ட்டு சொன்னான்னா, நான் வந்து அத மறக்காம அவன்கிட்ட குடுத்துருவேன். அது மட்டும் இல்லாம அவனோட ஃபேமிலி விஷயத்த எடுத்துக்கிட்டேன்னா, அத வந்து அவனேவும் என்கிட்ட சொன்னா தான் நல்லா இருக்கும்.
அத தவிர நானும் இன்னும் அவன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லவே இல்ல. நான் யாருங்கிற விஷயத்த இன்னும் அவனுக்கு தெரியாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பணத்த கொண்டு வந்து அப்பா கிட்ட குடுக்க, "நீ இப்ப தான்டா யூஸ்ஃபுல்லா நல்ல காரியம் பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதேவும் கவர்னர் அங்க வந்துடுறாரு. கவர்னரோட பொண்ணுக்கும், ராமினோட அண்ணனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. இப்ப அண்ணன அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல வச்சிருக்கிறனால, இந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிருச்சுன்னா, இவங்களோட கட்சிக்கு வர்ற அந்த பணமும் சரி, மக்கள் கிட்ட இருந்து வர்ற சப்போர்ட்டும் சரி 2மே வேஸ்ட்டா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ண வந்து நம்ம ராமின கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. ஆனா ராமின்க்கு இதுல வந்து விருப்பம் இல்ல. அப்பா இருந்துட்டு, "இங்க பாரு நீயும் என் குடும்பத்துல ஒருத்தன் தான். உனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குல்ல. நீ இது கூட பண்ண மாட்டியா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, ராமின் இருந்துட்டு, "ஆனா அப்பா" அப்படிங்கிற மாரி சொல்ல வர, அப்பா கோவத்துல சப்புன்ட்டு அரைஞ்சிடுறாரு. இத பார்த்த அந்த கவர்னரும் இருந்துட்டு, "இப்ப எதுக்கு நீ அவன அடிச்ச? அவன் முகத்துல ஏதாவது காயம் பட்டுச்சுன்னா, அவனால எப்படி கல்யாண மண்டபத்துக்கு வர முடியும்? நீ முதல்ல வெளிய வா. நம்ம இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்னர் அப்பாவ அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. இங்க ராமினா, "என்னால்லாம் அந்த ஆளோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போயாகணும். அதுக்கு முதல்ல அம்மாவ சேஃபா அங்கருந்து வெளிய கூட்டிட்டு வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு, இவ உடனேவும் பேட்டுக்கு தான் கால் பண்றா. பேட்டுக்கு கால் பண்ணி, "இந்த மாரி ஒரு அர்ஜென்ட்டான விஷயம். நீ சீக்கிரமா போய் ஒரு ஆள கூட்டிட்டு வரணும். நான் சீக்கிரமா உனக்கு அட்ரஸ் இதெல்லாமே சென்ட் பண்றேன். என்னையும் கூட்டிட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதேவும், அங்க பேட் வந்து ஆக்சிடென்ட் ஆயி கீழ விழுகுற மாரி இருக்கு. இவன் வந்து ஹலோ, ஹலோ அப்படிங்கிற மாரி கத்திக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குன்ட்டு ஒண்ணுமே புரியல. இந்த கார் வந்து இடிச்சுச்சு இல்லையா? அந்த டிரைவர் வந்து பேட்ட கன்னால ஷூட் பண்ணிடுறான். அப்ப ராமின் கிட்ட வந்து, "நீ பேட் கிட்ட ஹெல்ப் கேட்ட விஷயம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நெனைக்கிறியா? அந்த எண்ணத்த நீ இதோட குழி தோண்டி புதைச்சிடுறது ரொம்பவே நல்லது. இங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் நியூஸ்ல வந்திருக்கு. அந்த விஷயத்த அப்பா வந்து ராமின் கிட்ட காமிச்சுட்டு, அவன கடுப்பேத்திட்டு அங்கருந்து கிளம்பி போயிட்டுருக்காரு. இவனால நம்பவே முடியல. இவன் உடனே கால் பண்ணி பார்க்குறான். கால் போகவே இல்ல. இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாரி ஷாக்கிங்கா இருக்கான். உடனே ஓடி வந்து அப்பா கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறான். "என்ன தயவு செஞ்சு அந்த ஆள்கிட்ட மட்டும் அனுப்பிறாதீங்கப்பா. உங்க கூடயே வச்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் வந்து செய்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கேன். அப்பா இருந்துட்டு, "ஏன் என்னாச்சு? உனக்கு அவர பார்த்தா பயமா இருக்கா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, பைபிள் அப்பதான் ஒரு விஷயத்த நெனச்சு பார்க்குறான். இவன வந்து அன்னைக்கு இழுத்துட்டு போனாங்க இல்லையா? அன்னைக்கு ஒரு ரூம்ல அந்த ஆளும் இவனோட அண்ணனும் 2 பொண்ணுங்களோட கழுத்த நெரிச்சு கொன்னு விளையாண்டுட்டு இருக்காங்க. யார் கையால யார் முதல்ல சாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இத வந்து ராமின் அவன் கண்ணால பார்த்துட்டான். அன்னையிலிருந்து அந்த ஆள் மேல ஒரு பயம். அந்த ஆளும் சும்மா இல்ல. இப்ப எதுக்கு நம்ம ராமின வந்து அந்த ஆளோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறான்னா, அந்த ஆளுக்கு ராமின் மேல ஒரு கண்ணு. சோ இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னா, அவன் ஆசைப்படுற சமயத்துல எல்லாமேவும் நம்ம ராமின் கூட இருக்கலாம் இல்லையா? இந்த விஷயம் அப்பாவுக்கும் தெரியும் போல இருக்கு. அப்பா இருந்துட்டு, "இங்க பாரு அந்த ஆளுக்கு உன்ன புடிச்சிருக்கு. சோ அந்த ஆள வந்து நீ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுவும் தினமும் ராத்திரி அந்த ஆள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி நீ பண்ணீன்னா, அது வந்து என்னோட பதவிக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உனக்கு புரியுதுல்ல?" அப்படிங்கிற மாரி சொல்லி அப்பா வந்து இவன அனுப்பி வச்சுடுறாரு. அவனுக்கா பேட் மேல உச்சக்கட்ட கோவம் வருது. "நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னல்ல. அப்புறம் எதுக்கு உனக்கே இந்த மாரி ஒண்ண வந்து நடக்கிறதுக்கு நீ அலோவ் பண்ண? என்கிட்ட பொய் சொல்லிட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு பயங்கர கோவமா இருக்கான் நம்ம பேட் மேல. அங்க அப்பா வராரு. "என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் இருந்துட்டு, "சரி ஓகேப்பா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான் அப்பாகிட்ட. அப்புறம் அப்படியே கல்யாண நாளும் வருது. ராமின் கிட்ட இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு சம்மதமா? அப்படிங்கிற மாரி கேட்க, அவன் தயங்கிட்டே இருக்கான். அது, அது அப்படின்னு சொல்லிட்டு. தைரியம் இருந்தா பண்ணி தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா பேட்டு. பேட் எப்புட்றா உயிரோட வந்திருக்கான் அப்படிங்கிற மாரி பார்த்தா, அவன ஷூட் பண்ண வரும்போது கரெக்ட்டா இவனோட அசிஸ்டன்ட் வந்து அவன ஷூட் பண்ணி இவன சேவ் பண்ணியிருக்கான். இப்படிதான் நம்ம பேட்டுக்கு வந்து ஒண்ணுமே ஆகாம உயிரோட வந்திருக்கான். அவன் அங்க வந்துட்டு அங்க இருக்கிற எல்லாரையுமேவும் கண்ணால மிரட்ட ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த கவர்னரையும், ராமினோட அப்பாவையும் கண்ணால மிரட்ட ஆரம்பிக்கிறான். ராமினோட அப்பாவும் சும்மா இல்லாம, அந்த ஆளும் ஒரு கன்ன வச்சுக்கிட்டு, நம்ம ராமினோட ஒரிஜினல் அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்க அம்மாவ புடிச்சு வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இப்படியே அந்த இடத்துல ஒரு மாரி கலவரமா போயிட்டுருக்கு. அந்த கலவரத்துல தெரியாம ராமினோட அம்மா மேல புல்லட் பட்டுருது. அவங்க அம்மா அப்படியே சரிஞ்சு கீழ விழுந்துடுறாங்க. ராமின் ஓடி போய் அம்மாவ பார்த்தா, அம்மா அங்க ஆல்மோஸ்ட் சாகுற நிலைமையில இருக்காங்க. சாகுற தருவாயில, "நீ இங்கருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இறந்துடுறாங்க. இத பார்க்குற ராமினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அழுதுகிட்டே இருக்கான். நம்ம பேட் தான் அவன அங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ராமின் பேட் கிட்ட, "நான் இந்த ஊர விட்டு போகணும்னு நெனைக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, "சரி ஓகே. நான் அதுக்கான வேலையெல்லாம் பண்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்றான். இவன் இருந்துட்டு, "இல்ல நீங்க வரக்கூடாது. என்ன யாருன்ட்டே தெரியாத ஒரு ஊருக்கு தான் நான் போகணும்ன்ட்டு நெனைக்கிறேன். நான் மட்டும் தனியா" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் இருந்துட்டு, "நீ என்ன சொல்ற? உனக்கு என் கூட இருக்கிறதுல விருப்பம் இல்லையா? நான் தானே உன்னோட ஆளு. அன்னைக்கு நீ என் கூட இருந்தல்ல" அப்படிங்கிற மாரி நம்ம பேட் வந்து ராமின் கிட்ட கேட்க, ராமின் இருந்துட்டு, "என்ன மாரி ஒரு ஆளுக்கெல்லாவும் அவங்களோட லைஃப கண்ட்ரோல் பண்ற தகுதியே கிடையாது. ஆனா நான் ஒரு தாட்டி சூஸ் பண்ணணும்னு நெனைச்சேன். எல்லார் மாதிரியும்" அப்படிங்கிற மாரி சொல்றான். இவனுக்கு அத கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. "நீ என்ன சொல்ற? அந்த இடத்துல என்ன தவிர வேற யாராவது உன்ன வந்து சேவ் பண்ணியிருந்தாங்கன்னா, நீ அவங்க கூடயும் போயிருந்திருப்பியா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவன் கூச்சமே இல்லாம, "ஆமா நான் போயிருப்பேன். கோயின்சிடா என்னவோ தெரியல. அன்னைக்கு அந்த இடத்துல நீங்க இருக்க வேண்டிய நிலைமை ஆயிருச்சு" அப்படிங்கிற மாரி சொல்றான். இதுக்கு பேட் இருந்துட்டு, "நீ என் கூட ஒண்ணா இருக்கிற டைம்ல உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் வந்ததே இல்லையா? என்ன வந்து உனக்கு பிடிக்கலையா?" அப்படிங்கிற மாரி பேட் வந்து ராமின் கிட்ட கேட்க, ராமினும் இருந்துட்டு, "ஆமா எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்கவே இல்ல. நான் உன்ன வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். உன்ன வந்து ஏமாத்திக்கிட்டு இருந்தேன். அதுவும் என்னோட பாடிய வச்சு உன்ன வந்து யூஸ் பண்ணேன். அவ்வளோதான். எல்லாமேவும் ஒரு நடிப்பு தான். நான் அந்த மாரி பண்ணா தான் உன்னோட அசிஸ்டன்ட் வந்து
வந்து உன்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவேன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் உன்கிட்ட அந்த மாதிரிலாம் நான் நடிச்சேன். அதே மாதிரி தான் நீயும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன. எல்லாமே ஒரு நடிப்பு தான் அப்படிங்கிற மாரி இவன் வந்து அவன்கிட்ட சொல்றான். அப்ப பேட் இருந்துட்டு, "டேய் நீ எப்பயாவது இத பத்தி திங்க் பண்ணி பார்த்தியா? நான் உனக்கு செஞ்ச எல்லாமேவும் வெறும் அக்ரீமெண்ட்டுன்னு தான் நீ வந்து நெனச்சிட்டு இருக்க. உனக்கு மனசுன்ட்டு ஒண்ணு இருக்கா இல்லையாடா?" அப்படிங்கிற மாரி பேட் வந்து ராமின் கிட்ட கேட்க அவனால பதிலே சொல்ல முடியல. சொல்லப்போனா இவன் அவன் கண்ண நிமிர்ந்து கூட பார்த்து பதில் சொல்ல மாட்டேங்கிறான். அது வந்து பேட்டுக்கு நல்லாவே புரியுது. "உன்னால என் கண்ண கூட பார்த்து பதில் சொல்ல முடியலல்ல. எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு வந்து என்ன புடிச்சிருக்குன்ட்டு. என்ன இதுக்கப்புறமும் ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணாத" அப்படிங்கிற மாரி பேட் வந்து ராமின் கிட்ட சொல்ல, ராமின் இருந்துட்டு, "உனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு நைட்டு நீ என் கூட ஸ்டே பண்ணணுமா? நீ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் நான் உன் கூட இருக்கேன். அதுக்கப்புறமும் நான் மறுபடியும் உன்கிட்ட என்ன இங்கருந்து விடுன்னு தான் கெஞ்சுவேன்" அப்படிங்கிற மாரி இவன் சொல்ல அவனுக்கு காண்டாயிருது. அப்படிப்பட்ட உன்ன யாருமே லைக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவத்துல அவன அடிக்க போக, அவன் பயத்துல கண்ண மூடிக்கிறான். இப்படியே இவங்க 2 பேத்துக்குள்ள ஆர்கியூமென்ட் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு. ராமின் இருந்துட்டு, "இதுக்கப்புறமும் நான் யாருடைய விளையாட்டு பொருளா இருக்கிறதுக்கு எனக்கு ஆசையே இல்ல. எங்க அம்மா சாகுறதுக்கு முன்னாடி கடைசியா சொன்ன வார்த்தை, என்ன இங்கருந்து ஓடி போக சொன்னாங்க. யார் கண்ணிலயும் படாத ஒரு இடத்துக்கு" அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு பேட் இருந்துட்டு, "நீ என்ன லவ் மட்டும் தான் பண்ணலன்ட்டு நெனச்சேன். ஆனா இப்பதான் புரியுது. நீ என்ன நம்பவே இல்ல. உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்ல. என்னால உன்ன காப்பாத்த முடியும்ன்ட்டு" அப்படிங்கிற மாரி இவன் சொல்ல, அவன் இருந்துட்டு, "ஏன்னா நீ ஒரு மாஃபியா கும்பலோட 2வது பையன். உனக்கு என்ன பவர் இருக்கு? என்ன இதுல வந்து என்னோட உயிர வந்து உன்கிட்ட குடுக்க முடியும்?" அப்படிங்கிற மாரி நம்ம ராமின் வந்து பாட் கிட்ட கேட்க, பேட்டும் இருந்துட்டு, "உனக்கு லாக்க தெரியுமா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவனும் இருந்துட்டு, "எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அண்ணா உண்மையான பவரே உங்க அண்ணன் கிட்ட தான் இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு பேட்ஜ் மாரி எடுத்து குடுக்குறான். அத பார்த்த நம்ம ராமின் இருந்துட்டு, "இது உங்க அண்ணாவோட பேட்ஜ். இது எப்படி உன்கிட்ட?" அப்படிங்கிற மாரி கேட்க, "ஏன்னா அந்த லாக்கே நான் தான்" அப்படிங்கிற மாரி சொல்லி ரொம்ப பெரிய ஷாக்க தூக்கி போடுறான். இந்த ஷாக்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க எதிர்பார்த்தீங்களா என்னன்ட்டு கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இவன் இருந்துட்டு, "ஏன்னா நான் பொறந்திருந்தேவும் என்னோட ஐடிய வந்து நான் மறைச்சு தான் வச்சிருக்கேன். நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? கார் ஆக்சிடென்ட்ல நான் இறந்துட்டேன்ட்டு நியூஸ் வந்துச்சு. அப்படி இருந்தும் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம நான் எப்படி திரும்பி வந்தேன்ட்டு நீ யோசிச்சு பார்த்தியா?" அப்படிங்கிற மாரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இவனும் அத பார்த்துட்டு, "சோ இதுதான் உன்னோட உண்மையான அடையாளம். நீ தான் அந்த மாஃபியா கேங்கோட தலைவன். அதனால தான் உன்னால ஈஸியா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடிஞ்சுச்சா? சரி ஓகே. நான் வந்து உன்ன ஏமாத்திருக்கேன். நீ வந்து என்ன பண்ண போற? என்ன லாக் பண்ணி வைக்க போறியா? இல்ல என்ன கொலை பண்ண போறியா?" அப்படிங்கிற மாரி இவன் கொஞ்சம் நக்கலாவே அவன்கிட்ட கேட்க, அவன் இருந்துட்டு, "என்ன உனக்கு பயமா இருக்கா? நான் தான் லாக்குன்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம். இப்பயாவது கொஞ்சம் உண்மைய சொல்றியா நடிக்காம? உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா?" அப்படிங்கிற மாரி பேட் வந்து ராமின் கிட்ட கேட்க, ராமின் இருந்துட்டு, "இங்க பாரு நீ என்ன பண்ண போற? எது பண்ணாலும் சரி நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன கொல்ல போறியா? கொன்னுக்க" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் உடனே அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி இவன தூக்கி ஜெயில்ல போடுவான்ட்டு பார்த்தா, பயப்புள்ள இவன் இங்கருந்து போறதுக்காண்டி பிரைவேட் ஜெட்ட வந்து ரெடி பண்ணி இவன அனுப்பி வையு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு அவன பார்த்து, "நீ இங்கருந்து கிளம்பி போ. ஏன்னா நான் உன்ன லவ் பண்றேன். நீ எது கேட்டாலும் நான் அத கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் அங்கருந்து கிளம்பி போறான். ஆனா ராமின்க்கு தான் ஒண்ணுமே புரியல. என்ன இவன் பனிஷ் பண்ணுவான்னு பார்த்தா, இவன் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ஒரு மாரி அவன ஃபீலிங்காவே பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு அவன் மேல ஃபீலிங் இருக்கு. இருந்தாலும் பயப்புள்ள ஏன் தான் இந்த மாரி பண்றான்ட்டு தெரியல. இவனும் ஃப்ளைட் ஏறுறதுக்கு ரெடியா இருக்கா. பேட் கிட்ட இருந்து வாய்ஸ் மெசேஜ் வருது. "இந்த மாரி அந்த பணத்த நீயே வச்சுக்க. எனக்கெல்லாம் திரும்பி குடுக்காத. நீ இங்கருந்து போய் அங்க போய் கஷ்டப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் வந்திருக்கு. அத வந்து இவன் பார்க்குறான். பார்த்துட்டு தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றான். இருந்தாலும் இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு, இவன் என்னதான் அவன்கிட்ட நான் உன்ன ஏமாத்துனேன் அப்படிங்கிற மாரி சொன்னாலும், இவன் வந்து உண்மையா தான் அவன லவ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான், "நான் வந்து உன்ன லவ் பண்ணல. நான் உன்ன ஏமாத்துனேன்" அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இங்க உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அசிஸ்டன்ட்டும் அங்கருந்து போயிடுறா. அசிஸ்டன்ட் நம்ம பேட் கிட்ட போயி, "நான் இந்த மாரி ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்ல வந்து ஒண்ண காமிக்கிறான். அவனும் அத பார்த்துட்டு உடனேவும் நம்ம ராமின் போன ஃப்ளைட்டுக்கு கால் பண்ணி, "திரும்பி வாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். அவனும் அங்க வந்துட்டு பேட் கிட்ட சண்ட போடுறான். என்ன வச்சு கேம் என்ன ப்ளே பண்றியா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சண்ட போடுறான். பேட் இருந்துட்டு, "இந்தா இத பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மொபைல காமிக்கிறான். அதுல என்ன இருக்குன்னா, நம்ம ரமீனோட அப்பாவோட அடாப்சி சர்டிபிகேட் தான் இருக்கு. ராமின் என்ன நெனச்சுக்கிட்டான்னா, அவங்க அப்பா வந்து கார் ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருந்திருக்கான், இத்தன வருஷமா. ஆனா உண்மை என்னடான்னா, அவங்க அப்பா வந்து யாரோ சுட்டு கொன்னுருக்காங்க. வேற யாரும் இல்ல. நம்ம ராமினோட இப்ப ஸ்டெப் அப்பாவா இருக்கார்ல, அவர் தான் சுட்டு கொன்னுருக்காங்க. அவர சுட்டு கொன்னத வந்து அம்மா கண் முன்னாடியே பார்த்துருக்காங்க. அதனால அம்மா வந்து இத வெளிய எங்கேயோ சொல்லிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான், அம்மா வந்து இத்தன வருஷமா அவர் வந்து ஹாஸ்பிட்டல்லயேவும் அடைச்சு வச்சிருக்காரு. அடைச்சு வச்சு ராமினையும் மிரட்டிட்டு இருந்திருக்காரு. இது எல்லாத்தையுமேவும் இப்ப பேட் வந்து ராமின் கிட்ட சொல்ல, ராமின் நம்பவே மாட்டேங்கிறா. 20 வருஷமா அவர் வந்து என்ன தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காண்டி என்னோட அப்பாவை வந்து கொல்லணும் அப்படிங்கிற மாரி கேட்க, இவ இருந்துட்டு "நீ வேணா விசாரிச்சு பாரு. விசாரிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து முடிவெடு" அப்படிங்கிற மாரி பேட் சொல்ல, ராமின் இருந்துட்டு, "ஒருவேள அவர் தான்
உண்மையாவேவும் என்னோட அப்பாவ வந்து கொன்னு இருந்தாங்கன்னா, அதுக்கான விலைய வந்து அவர் கொடுத்தே ஆகணும். நான் கண்டிப்பா அவர கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி ராமின் வந்து பேட் கிட்ட சொல்ல, பேட் இருந்துட்டு சரி ஓகே நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு அப்படிங்கிற மாரி சொல்றான். ஆனா ராமின் இருந்துட்டு இல்ல வேணாம். நீ குடுத்த பணம் எல்லாத்தையுமே நான் திருப்பி குடுத்துடுறேன். இதோட இது எல்லாத்தையுமே முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கருந்து கிளம்புறான். ஆனா இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எல்லாமேவும் அவனோட நல்லதுக்காண்டி தான் இவன் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இவன் இப்ப போறது ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காண்டி. இவன் ரிவெஞ்ச் எடுக்க போய் அவனும் பின்னாடி வந்து இவன் மூலியமா அவனுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்பவே பயந்துகிட்டு, "நீ எனக்கு பண்ண எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். இது வந்து ரொம்பவே டேஞ்சர். இன்னொரு தாட்டி உன்ன வந்து சிக்கல்ல மாட்டி விடுறதுக்கு நான் ரெடியா இல்ல." அப்படின்னு மனசுக்குள்ளேயே இது எல்லாமே திங்க் பண்ணிட்டு கிளம்பி போறான். போனவன் அப்பா கிட்ட போய் நிக்கிறான். அப்பா இருந்துட்டு, "ஏன்டா உங்க அம்மாவ கொன்னதே நான் தான். நீ நிஜமாவே திரும்பி என்கிட்ட தான் வரணும்ன்ட்டு நினைக்கிறியா என்ன? டேய் என்ன முட்டாள்ன்ட்டு நினைச்சிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கன் எடுத்து நீட்ட ஆரம்பிச்சுட்டாரு. "நீயும் பேட்டும் சேர்ந்துட்டு என்ன வந்து அழிக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கீங்க. இது என்ன எனக்கு தெரியாதுன்ட்டு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கன்ன நீட்ட இவ இருந்துட்டு, "ஐயோ! இல்லப்பா நீங்க நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் இல்ல. அவன் கல்யாணத்துல இருந்து என்ன கூட்டிட்டு போனான்ல, அதுக்கப்புறம் அவன் என்ன வேணான்ட்டு விட்டுட்டு போயிட்டான். அவன் ரொம்பவே மோசமான ஒரு ஆளு. நான் அவன ரொம்பவே வெறுக்கிறேன். இப்ப எனக்கு அவன கொல்லணும் போல இருக்கு. எனக்கு நிஜமாவே எங்க போறேன்ட்டே தெரியல. போறதுக்கு இடமே இல்லப்பா. அதனால தான் நான் உங்ககிட்ட திரும்பி வந்தேன்." அப்படிங்கிற மாரி இவன் வந்து ஓவரா நடிக்க அப்பா இருந்துட்டு, "உனக்கு நிஜமாவேவும் அவன வந்து கொல்லணும் போல இருந்துச்சுன்னா, இந்தா போய் அவன கொன்னுரு." அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அந்த கன்ன வந்து ராமின் கிட்ட குடுக்குறாரு. "நீ போய் அவன கொன்னுட்டு வா. கொன்னுட்டு வந்ததுக்கப்புறம் பழசு எல்லாத்தையுமே நம்ம மறந்துடலாம். மறந்துட்டு எப்பயும் போல நீ என்னோட பையனாவே இங்க வாழலாம்." அப்படிங்கிற மாரி அப்பா சொல்ல, இவனும் அந்த கன்ன வாங்கிட்டு அங்கருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். இது எல்லாத்தையுமேவும் அந்த கவர்னரும் அங்க தூரமா நின்னு கேட்டுட்டு தான் இருந்திருக்காரு. கவர்னர் வேற அப்பா இருந்துட்டு, "நீங்க ராமின் சொன்ன விஷயத்த நம்புறீங்களா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, அந்த ஆளும் இருந்துட்டு, "அவன் சொன்னது உண்மையோ பொய்யோ அது எதுவா வேணா இருந்துட்டு போட்டும். ஆனா பேட்ட உயிரோடயே வச்சிருக்க கூடாது. அவன் வந்து ஒண்ணும் பேட்லாம் கிடையாது. அவனோட உண்மையான ஐடென்டிட்டி வந்து லாக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "ராமின் உன்னோட பணம் எல்லாத்தையுமே நான் உனக்கு அனுப்பி வச்சுடுறேன். இதோட எல்லாத்தையுமே முடிச்சுக்கிடலாம்." அப்படிங்கிற மாரி சொன்னான் இல்லையா? இவன் பணத்தையும் டிரான்ஸ்மிஷன் பண்ணியிருக்கான் போல. ஆனா அமௌண்ட் வந்து போகல. ஃபெயில்டுன்ட்டு காமிக்குது. என்னது இது? இப்ப நானே தான் அவன்கிட்ட போய் பேசி ஆகணுமா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காண்டா இருக்கான். அதே காண்டோட அவன்கிட்ட போய், "நீ ஏன் இந்த மாரி பண்ணிட்டு இருக்க? எதுக்கு பணத்த வாங்க மாட்டேங்கிற? நான் உன்னோட பணத்த திருப்பி குடுக்கறதுக்காண்டி தான் வந்திருக்கேன். உன்னோட ஹெல்ப் வந்து எனக்கு எதுவும் தேவையே இல்ல." அப்படிங்கிற மாரி நம்ம ராமின் வந்து பேட் கிட்ட சொல்ல, பேட் இருந்துட்டு, "சோ சார் பணத்த திருப்பி குடுக்கறதுக்காண்டி மட்டும் தான் இங்க வந்திருக்கீங்க. சார் என்ன மிஸ் பண்ணல அப்படிதானே?" அப்படிங்கிற மாரி கேட்க இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் ஒண்ணும் மிஸ்ஸும் பண்ணல, கிஸ்ஸும் பண்ணல. நீ ஒண்ணும் ஓவராலா திங்க் பண்ணிக்காத. நான் உன்னோட பணத்த திருப்பி குடுக்கறதுக்காண்டி மட்டும் தான் இங்க வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு பேட் இருந்துட்டு, "ஓ! அப்படியா? நான் வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே. யாரோ ஒருத்தவங்க ஜெட்ல உட்காந்துட்டு ஓவரா அழுதாங்கன்ட்டு. என்னால தானே நீ அழுத. அப்பன்னா நீ என்ன மிஸ் பண்ற தானே?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவன் அது அது அப்படிங்கிற மாரி இருக்கான். அவன் இருந்துட்டு, "இங்க பாரு, நீ வேணா பொய் சொல்லலாம். ஆனா உன்னோட பாடி வந்து என்னைக்குமே பொய் சொல்லாது. சொல்லு எதனால நீ வந்து என் மேல இவ்ளோ அகென்ஸ்ட்டா இருக்க? சொல்லு." அப்படிங்கிற மாரி கேட்க, அவன் இருந்துட்டு, "ஏன் உனக்கு தெரிஞ்சாகணுமா? இதனால தான்டா." அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து நீட்டுறான். அதுக்கப்புறம் கன் சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமா வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாவே சொல்றேன். இவன் இப்படி கன்ன நீட்டிட்டு நம்ம பேட் கிட்ட, "இங்க பாரு உன்ன கொல்லணும்ன்ட்டு எனக்கு எந்த ஒரு ஆசையுமே கிடையாது. ஆனா எனக்கு வேற வழியும் கிடையாது. அதனால நீ என்ன பண்ற, போன தாட்டி நீ எப்படி செத்து போனது மாரி ஆக்டிங் பண்ணியோ, அதே மாரி இந்த தாட்டியும் இங்க இருக்கிற எல்லாரையுமே நம்ப வச்சுரு. இந்த ஊர விட்டு ஓடி போயிரு. திரும்ப இந்த ஊருக்கு வராத." அப்படிங்கிற மாரி இவன் சொல்றான். ஆனா அவன் இருந்துட்டு, "ஏன் நான் அந்த மாரி பண்ணணும்? எதுக்காண்டி பண்ணணும்? நான் பண்ண மாட்டேன். என்ன கொன்றுரு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். "ஆல்ரெடி என்னோட மனச உடைச்சுட்ட. இருக்கிறது இந்த உடம்பு மட்டும் தான். இத வச்சுட்டு எந்த ஒரு யூஸும் கிடையாது. என்ன கொன்றுரு." அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் இருந்துட்டு, "நான் சொன்னது உனக்கு புரியலையா? உன்ன கொல்லணும்ன்ட்டு எனக்கு விருப்பமே கிடையாது. ஏன் தேவையில்லாம வந்து பிரச்சனைல மாட்டிக்கிற? நீ இங்க இருந்து போயிரு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. இவ இருந்துட்டு, "என்ன நீ என்ன நெனச்சு வொரி பண்றியா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவனும் இருந்துட்டு, "ஆமா நான் உன்ன நெனச்சு வொரி பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி வாய மூடல. இவன் பச்சக்குன்ட்டு போய் அவனுக்கு கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிட்டு, "இங்க பாரு தயவு செய்து உன்ன ஹர்ட் பண்றதையும், என்ன ஹர்ட் பண்றதையும் நிறுத்து." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அப்படியே 2 பேரும் அடுத்த கட்ட மேட்ருக்கு அங்க போயிட்டுருக்காங்க. இப்படியே இவங்க 2 பேரும் கொஞ்சம் குஜாலா இருக்கும்போது, கரெக்ட்டா அசிஸ்டன்ட் வந்துடுறான். பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இத பார்த்தோனேயும் நம்ம பேட்டுக்கெல்லாம் வந்துச்சே கோவம். "அடேய் நேரங்கெட்ட நேரத்துலயாடா வருவ?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கான். "ஒழுங்கு மரியாதையா போயிர்றா" அப்படின்ட்டு சொல்ல, அவனும் "சரி ஓகே பாஸ் நான் போறேன்." அப்படின்ட்டு போக போக ராமின் இருந்துட்டு, "ஒரு நிமிஷம் நீங்க ஒண்ணும் போகாதீங்க. நானே இங்கருந்து போயிர்றேன். ஒழுங்கா நாளைக்குள்ள நீ செத்த மாரி ஆக்டிங் பண்ணலாட்டி, நானே வந்து உன்ன கொன்றுவேன் பாத்துக்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமின் அங்கருந்து கோவமா கெளம்பி போறான். அவன் போனோனேயும் நம்ம பேட்டு அவனோட அசிஸ்டன்ட்ட புடிச்சு திட்டிட்டு இருக்கான். "டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? நான் அவன சமாதானப்படுத்துறதுக்கு எவ்ளோ ட்ரை பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். நீ வந்து அசால்ட்டா கெடுத்து விட்டுட்டல. ஒழுங்கு மரியாதையா இங்கருந்து ஓடிரு. இல்லன்னா நான் உன்ன கொன்றுவேன் பாத்துக்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் "சரிங்க பாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். அப்புறம் ஏதோ ஒரு பழங்கால பொருள வந்து ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. அந்த ஏலத்துல இருந்து அந்த பொருள எடுக்கிறதுக்காண்டி நம்ம பேட்டு, அப்புறம் ராமினோட அப்பா, அப்புறம் அந்த கவர்னர்ன்ட்டு எல்லாருமே அங்க வந்திருக்காங்க. அந்த பொருளையும் ஏலம் விட்டாச்சு. இவங்க எல்லாருமே அந்த பொருளுக்கான அமௌண்ட்ட வந்து மாத்தி மாத்தி அதிகமா சொல்லி, அந்த பொருள வந்து வாங்குறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப யாருன்ட்டே தெரியாத ஒரு ஆள் வந்து கரெக்ட்டா நம்ம பேட்டையா
இல்லாட்டி கவர்னரையோ யாரையோ ஒருத்தவங்கள வந்து சுட வராங்க. அப்ப வந்து இத ராமின் பார்த்துட்டு குறுக்கால போய் விழுந்துடுறான். அவனுக்கு கரெக்ட்டா ஷோல்டர்ல அடிபட்டுருது. அவனையும் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல போட்டாச்சு. அசிஸ்டன்ட் பையன் நம்ம ராமின கலாய்ச்சிட்டு இருக்கான். "நீங்க புல்லட் ப்ரூஃப் போட்டதுனால உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. நீங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ராமினும் இருந்துட்டு, "ஆமா நான் புல்லட் ப்ரூஃப் தான் போட்டிருந்தேன். ஏன்னா உங்க பாஸ் எப்ப என்ன ஷூட் பண்ணுவான்ட்டு தெரியலல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கலாய்ச்சிட்டு இருக்க. அதுக்கு அசிஸ்டன்ட், "நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? என்னோட பாஸ் வந்து ஷூட் பண்ணணும்னா, அதுக்கு அவர் கன்ன யூஸ் பண்ண மாட்டாரு. வேற ஒண்ண யூஸ் பண்ணுவாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் நக்கலா பேசிட்டு இருக்கான். அதுக்கு பாட்டும் இருந்துட்டு ராமின் கிட்ட, "நீ என்ன கொல்லணும்னு நெனச்சா, அப்புறம் எதுக்கு எனக்காண்டி நீ வந்து அந்த புல்லட்ட வாங்குன?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு அசிஸ்டன்ட்டு, "ஐயோ பாஸ் உங்களுக்கு இன்னுமா புரியல? அவரோட உயிர தியாகம் பண்ணி உங்க உயிர காப்பாத்துறாராம் பாஸ். அவர் வந்து எவ்ளோ சேஃப்டியா இருந்திருக்காரு பாத்தீங்களா? அவரோட உடம்புல சின்ன கீறல் கூட ஏற்படல." அப்படிங்கிற மாரி அசிஸ்டன்ட் வந்து பேட் கிட்ட சொல்ல, பேட் இருந்துட்டு, "ஆனா அவன் தலையில வந்து அவன் எந்த ஒரு புரொடக்ஷனும் பண்ணலல்ல. நீ கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா இங்கருந்து கிளம்பி போறியா நீயி?" அப்படிங்கிற மாரி சொல்ல, அசிஸ்டன்ட், "பாஸ் உங்க வேலை முடிஞ்ச உடனே என்ன கிளப்புறீங்க பாத்தீங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "இப்ப நீ ஒழுங்கா போறியா இல்லையாடா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஓகே பாஸ் நான் கிளம்பிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பையன் அங்கிருந்து போறான். பேட் ராமின் கிட்ட, "நீ உன்னோட உயிர ரிஸ்க் ஆக்கி என்னோட உயிர சேவ் பண்ணியிருக்க. அப்படி இருந்தாலும் நீ ஏன்டா என்ன லவ் பண்ற விஷயத்த ஒத்துக்கவே மாட்டேங்கிற?" அப்படிங்கிற மாரி நம்ம பேட் வந்து ராமின் கிட்ட கேட்க, ராமின் இருந்துட்டு, "ஏன்னா நான் உனக்கு எதுக்கும் கடன் பட்டவனா இருக்க வந்து நான் விரும்பல" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவன் இருந்துட்டு, "டேய் என் ஃபீலிங்ஸ் கூட மறுபடியும் விளையாடுறியா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவ இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த ஊர விட்டு போயிரு. திரும்பவும் அந்த கவர்னர் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாத. அப்படி பண்ணேன்னா அவர் தேவையில்லாம உன்ன வந்து ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாரு. ப்ளீஸ் நீ இங்க இருந்து போயிரு" அப்படிங்கிற மாரி இவன் வந்து பேட் கிட்ட கேட்க, பேட் இருந்துட்டு, "ஏன் என்னாச்சு? நீ என்ன நினைச்சு வொரி பண்றியா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவனும் இருந்துட்டு, "ஆமா நான் உன்ன நினைச்சு வொரி பண்றேன் ரொம்ப" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவன் இருந்துட்டு, "ஒரு வழியா உன் வாயில இருந்து இந்த வார்த்தை வந்துருச்சுல்ல" அப்படிங்கிற மாரி கேட்க, அவ இருந்துட்டு, "இங்க பாரு போதும் நிறுத்து. ஓவரா பேசாத. நான் இந்த மாரி பண்ணதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் சீரியஸா இருப்பேன்ட்டு. ஸோ, அதனால என்னோட அப்பா அந்த கவர்னர கூப்பிட்டு வச்சு பார்ட்டி கொண்டாடிட்டு இருப்பாரு நைட்டு. அவங்க அசந்த நேரத்துல நான் அவங்க வீட்டுக்குள்ள போயி என்னோட அப்பா கொலைக்கு ஆதாரம் இருக்கா என்னன்ட்டு நான் அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு ஆகணும்" அப்படிங்கிற மாரி ராமின் வந்து பேட் கிட்ட சொல்ல, பேட்டும் இருந்துட்டு, "சரி ஓகே நானும் உன் கூட வரேன்" அப்படிங்கிற மாரி சொல்றான். நம்ம ராமின் கெஸ் பண்ண மாரியேவும் அவங்க அப்பா அந்த கவர்னர் கூட தண்ணி அடிச்சுட்டு இருக்காரு. நீங்க சொன்னது சரிதான். அந்த ராமின் பையன நம்பவே முடியாது. எது எப்படியோ இப்ப வந்து அவன் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கான். அவன பாத்துக்கிறதுக்கு பேட்டும் கூடவே இருப்பா. அதனால நம்ம வேலையில அவன் வந்து தலையிட மாட்டான். நீங்க என்ன பண்ணுங்க, சீக்கிரமா போயி கப்பல்ல இருக்கிற நம்மளோட பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துருங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க கப்பல்ல ஏதோ இல்லீகலான பொருள் வந்து கடத்துறாங்களா, இல்ல வாங்குறாங்களா என்னன்ட்டு தெரியல. அந்த கப்பல வந்து நம்ம பேட் தான் புடிச்சு வச்சிருந்தான். எப்படின்னா, நம்ம ராமின் வந்து கல்யாணம் பண்ணிக்க போனான் இல்லையா? இந்த கவர்னரோட பொண்ண. அந்த கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்காண்டி நம்ம பேட் தான் இந்த கவர்னரோட கப்பல நிப்பாட்டி வச்சு, இந்த ஆள வந்து பிளாக்மெயில் பண்ணி அந்த கல்யாணத்த வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பான். இப்ப அந்த கப்பல் வந்து தனியா தானே இருக்கும். நம்ம பேட் வந்து நம்ம ராமின வந்து பாத்துக்கிட்டு இருக்கான் இல்லையா? ஸோ அவன் இல்லாத சமயத்துல அந்த கப்பல்ல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஆளும் மட்டையாயிட்டான். இவங்க 2 பேரும் உள்ள வந்து செக் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்ததுல ஒரு பாக்ஸ் கிடைக்குது ராமின்க்கு. அந்த பாக்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தா மட்டும் தான் ஓப்பன் ஆகும் போல. இவனும் சரி ஓகே ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆளோட கைய புடிச்சா, அந்த ஆள் கண் முழிச்சுட்டான். "எனக்கு தெரியும்டா நீ வருவேன்ட்டு. அதனால தானே ஒரு மாரி ஸ்ட்ரேஞ்சிங்கா ஆக்டிங் போட்டுட்டு இருந்த. எனக்கு தெரியாதா என்ன?" அப்படிங்கிற மாரி அந்த ஆள் சொல்ல, ராமினும் இருந்துட்டு, "ஆமா நீங்க தானே என்னோட அப்பாவ கொலை பண்ணீங்க. எனக்கு தெரியும்" அப்படிங்கிற மாரி சொல்ல, அந்த ஆளும் இருந்துட்டு, "20 வருஷமா உன்ன நான் வளர்த்து வச்சிருக்கேன்டா. நீ என்ன திங்க் பண்றேன்ட்டு கூட எனக்கு தெரியாது. சரி ஓகே இந்த பாக்ஸ நீ கண்டுபிடிச்சுட்டல. நானே இந்த பாக்ஸ உனக்காண்டி ஓப்பன் பண்ணி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ ஓப்பன் பண்ணா. அதுல ஒரு பேப்பர் மாரி இருக்கு. லெட்டர் மாரி இருக்கு. இவனும் அத வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அந்த ஆளும் ஒத்துக்குறான். "நான் தான் உங்க அப்பாவ கொலை பண்ணேன். ஆனா நான் வந்து ஃபாலோ பண்ணேன் ஆர்டர. யாரு வந்து எனக்கு ஆர்டர் குடுத்ததுன்ட்டு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கு வந்து யார் ஆர்டர் குடுத்ததுன்ட்டு சொல்லிட்டு இருக்கான். "மாஃபியா கும்பலோட தலைவன் தான் எனக்கு ஆர்டர் குடுத்தான். அவன் பேரு வந்து ஜெட்டு. எனக்கு வந்து அவங்க கும்பல்ல முன்னாடி கொஞ்சம் பழக்கம் இது எல்லாமே இருந்துச்சு. அதனால எனக்கு வந்து அவரு வந்து ஆர்டர் குடுத்துருந்தாரு. கவர்னருக்கு கொஞ்சம் இல்லீகல் பழக்கம் இது எல்லாமே நெறையவே இருந்துச்சு. அந்த பழக்கத்த வந்து உன்னோட அப்பா வந்து வெளிய சொல்லிருவேன்ட்டு மிரட்டுனாரு. ஸோ, அதனால அந்த கவர்னர் வந்து மாஃபியா கும்பல் கிட்ட சொல்லி அந்த ஆள வந்து கொல்ல சொன்னாரு. ஸோ, அவரு என்கிட்ட சொல்லி உங்க அப்பாவ கொல்ல சொன்னாரு. நான் தான் கொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையுமேவும் நம்ம ராமின் கிட்ட சொல்ல, ராமின் இருந்துட்டு "யார் அந்த ஜெட்டு?" அப்படிங்கிற மாரி கேட்க, இந்த ஆளும் இருந்துட்டு "இந்த விஷயத்த நீ என்கிட்ட கேட்கிறத விட பேட் கிட்ட கேட்டா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன்" அப்படிங்கிற மாரி அந்த ஆளும் சொல்ல, இவன் வந்து அவன்கிட்ட கேட்கறான் "யார் அந்த ஜெட்டு?" அப்படின்ட்டு. அதுக்கு பேட்டும் இருந்துட்டு "அவர் என்னோட அப்பா" அப்படிங்கிற மாரி சொல்றான். ராமின்க்கு அத கேட்டு ஷாக்கிங்கா இருக்கு. இந்த ஆளும் இருந்துட்டு "இத்தன வருஷமா நான் உன்ன வளர்த்தேன். நீ வந்து என் மேலலாம் கோவப்படக்கூடாது. உனக்கு கோவம் வரணும்னா அது வந்து பேட்டோட அப்பா மேல தான் கோவம் வரணும்" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒரு மாரி அங்கருந்து கெளம்பி போயிடுறான். பேட்டுக்கு என்ன பண்றதுன்ட்டே தெரியல. இந்த ஆளும் இருந்துட்டு, "நீ வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. கவர்னருக்கு எதிரா வந்து நீ நின்னுட்டு இருக்க.
இப்ப நீ வந்து உங்க அப்பாவ காப்பாத்துவியா? இல்ல ராமின காப்பாத்துவியா? யார சூஸ் பண்ணுவேன்ட்டு நீயே முடிவு பண்ணிக்க அப்படிங்கிற மாரி சொல்லி இவனையும் கடுப்பேத்தி விட்டுட்டு இருக்கான். ராமின் ரொம்பவே சேடா இருக்கா. அந்த இடத்துக்கு பேட் வரான். "நீ ஓகேவா?" அப்படின்ட்டு கேட்டு இவனும் இருந்துட்டு, கிட்டத்தட்ட சன்ரைஸ் ஆகப்போகுது. "எனக்கு என்னமோ திடீர்னுட்டு சன்ரைஸ் பார்க்கணும் போல இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்ல அவனும் இருந்துட்டு, "நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கா? சன்செட் ஆகும்போது தான் நம்ம 2 பேரும் மீட் பண்ணோம். நம்ம 2 பேரும் ஒண்ணா சன்ரைஸ பார்த்தோம். இப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சன்ரைஸ வந்து பார்க்குறோம். இது ரொம்பவே நல்லா இருக்குல்ல?" அப்படிங்கிற மாரி இவ வந்து அவன்கிட்ட கேட்க, அவன் இருந்துட்டு, "உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் என்னோட லைஃப்ல எப்பயுமேவும் ஒரு டார்க்கான ஒரு அண்டர் கிரவுண்ட்ல தான் நான் இருந்தேன். அவங்களுக்கு ஒபே பண்ற ஒரு சிலை மாரி தான் நான் இருந்துட்டு இருந்தேன். அது கூட கம்பேர் பண்ணும்போது, சன்செட் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. சன்செட் எப்பயுமேவும் இருள தான் கொண்டு வரும். ஆனா சன்ரைஸ் வந்து ஒளிய வந்து கொண்டு வரும். எனக்கு வெளிச்சம் ரொம்பவே பிடிக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அத கேட்டுட்டு பேட் இருந்துட்டு, "கடைசியா ஒரு வழியா உன்னோட கஷ்டம் எல்லாத்தையுமேவும் என்கிட்ட சொல்லிட்டல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அவன் இருந்துட்டு, "அது மட்டும் இல்ல, நான் உன்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். இப்ப இத நான் உன்கிட்ட சொல்லலாட்டி பின்ன சொல்றதுக்கு சான்ஸ் கிடைக்குமா என்னன்ட்டு தெரியல." அப்படின்ட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். "நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்த டைம் வந்து ரொம்பவே கம்மி தான். சோ நீ வந்து எதையும் நினைச்சு கவலைப்படாத." அப்படிங்கிற மாரி இவன் சொல்லிட்டு இருக்க. அவன் இருந்துட்டு, "ஆனா இன்னொன்னு பேலன்ஸ் இருக்கு. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து செய்றதுக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதேவும் சன் வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கு. அத வந்து 2 பேருமே ஒண்ணா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேட் அப்படியே ராமின்க்கு கன் எப்படி ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் 2, 3 அட்டெம்ப்ட் வந்து கரெக்ட்டா ஷூட் பண்ணல. இவன் அவன அப்படியே நெறைய மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான். "உன்னால முடியும். உன்னோட எனிமி அங்க இருக்காங்கன்னு நெனச்சுக்க. உன்னால முடியும். சுடு, சுடு." அப்படின்னு சொல்லிட்டு நெறைய மோட்டிவேஷன் பண்ண, இவனும் கரெக்ட்டா அடுத்தடுத்த ஷாட் எல்லாமே கரெக்ட்டா ஷூட் பண்ணிடுறான். இப்ப எதுக்கு பேட் வந்து ராமின்க்கு இது எல்லாமே சொல்லிக் குடுக்குறான்னா, இவன் போறது இப்ப ரிவெஞ்சுக்காண்டி. ரிவெஞ்சுக்கு போற இடத்துல இவன வந்து அவனால எப்பவுமே புரொடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, "நீ தான் உன்னையவேவும் புரொடெக்ட் பண்ணிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த கன் ஷாட் இது எல்லாமே சொல்லிக் குடுத்துட்டு இருக்கான். சொல்லிக் குடுத்துட்டு அவனோட கன்னையும், "இந்த 10 வருஷமா இந்த கன்ன நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோட லக்கி கன்னு. இந்த கன்ன நீ வச்சுக்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவன் இருந்துட்டு, "இந்த கன்ன நீ எனக்கு குடுத்துட்டேன்னா, அப்புறம் நீ என்ன பண்ணுவ?" அப்படிங்கிற மாரி கேட்க, "நான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கு. என்னால என்ன பார்த்துக்க முடியும். இத நீ வச்சுக்க." அப்படிங்கிற மாரி சொல்லி அந்த கன்ன வந்து குடுக்குறான். அப்புறம் 2 பேருமே மாத்தி மாத்தி ப்ராமிஸும் பண்ணிக்கிறாங்க. ப்ராமிஸும் கேட்டுக்கிறாங்க. நம்ம பேட் வந்து ராமின் கிட்ட, "உண்மை எதுன்ட்டு தெரியாம என்னோட அப்பாவ வந்து கொன்னுறாத. உண்மை தெரியிற வரைக்கும் எங்க அப்பாவ வந்து கொல்லாத. அதுவரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு." அப்படிங்கிற மாரி பேட் வந்து ராமின் கிட்ட கேட்க, ராமினும் இருந்துட்டு, "சரி ஓகே. நீயும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடு. உண்மைய நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த கவர்னர வேற எதுவும் பண்ணக்கூடாது. நான் தான் அந்த ஆள எதா இருந்தாலும் பண்ணுவேன். உண்மை தெரியிற வரைக்கும் நீ வந்து வெயிட் பண்ணணும். ஓகேவா?" அப்படிங்கிற மாரி இவனும் சொல்லிக்க, அவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். இப்ப எதுக்கு பேட் வந்து இது எல்லாமே உனக்கு சொல்லிக் குடுக்குறான்னா, நம்ம ராமின் வந்து ரிவெஞ்ச் எடுக்க போறது, இப்ப வந்து பேட்டோட அப்பாவ தான் அவன் வந்து ரிவெஞ்ச் எடுக்க போறான். ஒரு பையனா அப்பாவ காப்பாத்துற பொறுப்பு வந்து நம்ம பேட்டுக்கு இருக்கு. அதனால அவன் இருந்துட்டு, "நான் வந்து எங்க அப்பாவ ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் ஒரு பையனா. நீ உன்னோட முடிவு வந்து நீ எடுத்துக்க." அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வந்து அவனுக்கு எல்லாத்தையுமே சொல்லிக் குடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் 2 பேருமே மாத்தி மாத்தி ப்ராமிஸ் குடுத்துக்கிறதும், ப்ராமிஸ் வாங்கிக்கிறதும். இவன் உடனேவும் அவனோட ஸ்டெப் டாடிய ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனான். வீட்ல இருக்கிற எல்லா பொருளுமேவும் ஒரு மாரி கலஞ்சு போய் கிடக்கு. இவனுக்கு அத பாக்க பாக்க பயங்கரமா காண்டாயிடுச்சுக்கு. பைபிள் எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காண்டா இருக்கு. இவன் உடனேவும் பேட்டோட அப்பாவ மீட் பண்றதுக்காண்டி வரான். அங்க வந்து பார்த்தா பேட்டோட அப்பாவும் சரி, பேட்டும் சரி ரெடியா தான் இருக்காங்க. ராமின் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ராமின் என்ன நெனச்சான், அவனோட ஸ்டெப் டாடி ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தானே அவன் நெனச்சுட்டு இருந்தான். ஆனா ஸ்டெப் டாடி ஒண்ணும் ஓடியெல்லாம் போகல. ஸ்டெப் டாடிய தூக்கிட்டு வந்து வச்சிருக்கிறதே எங்க பேட் தான். சரி ஓகே. உண்மையிலேயே இப்ப என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாரி பார்த்தா, ராமினோட அப்பா வந்து வைஸ் பிரசிடென்ட்டா வந்து வைஸ் பிரசிடென்ட் கிடையாது. வைஸ் கவர்னரா வந்து இருந்திருக்காரு. கவர்னரா இருக்கிறவருக்கு கொஞ்சம் இல்லீகலா நெறைய வேலை இதெல்லாமே அவருக்கு வந்து இருக்கும் போல. இத வந்து ராமினோட அப்பா வந்து கண்டுபுடிச்சு, அந்த ஆள புடிச்சு மிரட்டியிருக்காரு அந்த கவர்னர. அந்த கவர்னரும் இருந்துட்டு, "விட்டா நம்ம பதவிக்கே உல வச்சுருவான்." அப்படின்னு சொல்லிட்டு பேட்டோட அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு கவர்னருக்கு சொல்லிட்டு, இந்த பக்கம் ராமினோட இப்ப ஸ்டெப் டாடி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து அந்த ஆள புடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஆனா இவன் என்ன பண்ணியிருக்கான், இவரோட ஆர்டர ஃபாலோ பண்ணாம, இவன் போய் கவர்னர் கிட்ட கொஞ்சம் டீல் போட்டிருக்கான். இந்த மாரி அவர புடிச்சிட்டு தான் வர சொல்லியிருக்காரு. நான் வந்து அவன முடிச்சிடுறேன். முடிச்சுட்டேன்னா, அந்த வைஸ் கவர்னர வந்து எனக்கு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டீல் போட, அந்த ஆளும் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கான். அந்த ஆள் பேச்ச கேட்டுட்டு தான், இந்த ஆளும் நம்ம ராமினோட ஒரிஜினல் அப்பாவ சுட்டு கொன்னுட்டான். இது எல்லாத்துக்குமே காரணம் பேட்டோட அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு பழிய தூக்கி பேட்டோட அப்பா மேல போட்டுட்டு இருக்கான். பேட்டோட அப்பா கிட்ட ஒரிஜினலான ஆர்டருக்கான அந்த லெட்டர் வந்து கையில இருக்கு. ராமினோட ஸ்டெப் டாடி கிட்டயும் அந்த லெட்டர் இருந்துச்சு. ஆனா, அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த லெட்டர கொஞ்சம் பட்டிட்டிங்கர் வேல பண்ணி, அந்த லெட்டர தான் ராமின் கிட்டயும் குடுத்திருப்பான். இப்ப பேட்டோட அப்பா அந்த லெட்டர வந்து ராமின் கிட்ட குடுத்து, "நீயே இத வந்து படிச்சு பாரு. அதுல என்ன இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் யார கொல்லணும்ன்ட்டு."
நீ ஏன் அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி பேட்டோட அப்பா வந்து அந்த லெட்டரை ராமின் கிட்ட கொடுக்க, ராமினும் அந்த லெட்டரை வாங்கி படிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ராமினோட ஸ்டெப் டாடா, இல்ல அந்த ஆள் சொல்றது வந்து நம்பாத, அந்த ஆள் தான் எனக்கு ஆர்டர் பண்ணான், அதனாலதான் நான் உங்க அப்பாவை சுட்டு கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கெஞ்சிட்டு இருக்க. ராமின் அது எதுவும் கேட்காம அந்த ஆள் முன்னாடி கன் பாயிண்ட்ல அப்படியே மிரட்டிட்டு இருக்கான். இங்க பாரு, இப்ப வந்து நான் உன்னை கொல்ல மாட்டேன், நீ பண்ண தப்புக்காண்டி இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்கள் முன்னாடியும் நீ பண்ண தப்ப வந்து ஒத்துக்க, அதுக்கப்புறமா தான் நான் வந்து உன்னை கொல்லுவேன். நீ மேல போய் என்னோட அப்பா அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமின் வந்து ஸ்டெப் டாடிய மிரட்டிட்டு இருக்க. அந்த ஆள் இல்ல, என்ன விட்டுரு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேவும் நம்ம ராமின் கையில இருக்கிற கன்னை புடுங்கி நம்ம பேட்டையும் அங்க இருக்கிற மத்த ஆளுகளையும் மிரட்ட ஆரம்பிக்கிறான். நம்ம பேட் இருந்துட்டு, இங்க பாரு, அவன் மேல ஒரு சின்னதா கீறல் விழுந்தா கூட அப்புறம் நான் சத்தியமா சொல்றேன், உன்னை உயிரோடயே விட மாட்டேன், உன்னை என்ன பண்ணுவேன்ட்டு எனக்கே தெரியாது, அவனை ஒழுங்கு மரியாதையா விட்டுரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட்டும் அந்த ஆளை மிரட்டிட்டு இருக்க. அந்த ஆள் இருந்துட்டு, இங்க பாரு, நான் அவனை விடணும்னா என்ன இங்க இருந்து போக விடு, எனக்கு உடனே கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்து 3 கண்டிஷன் வந்து போட்டுட்டு இருக்கான். கண்டிஷன் வந்து கார் வேணும், அப்புறம் வந்து கொஞ்சம் பணம் வேணும், அப்புறம் நீ வந்து சுட்டுக்கிட்டு செத்து போ, நீ வந்து உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னால வந்து சேஃபா இங்க இருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து 3 கண்டிஷன் வந்து வச்சுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷனுமேவும் நம்ம பேட் வந்து குடுத்துட்டான். காரையும் அந்த ஆள் கேட்ட பணத்தையும் நம்ம பேட் வந்து அந்த ஆளுக்கே குடுத்துட்டான். 3வது கண்டிஷன் என்னன்னா, நம்ம பேட் வந்து அவன் கண்ணு முன்னாடியே சுட்டுக்கிட்டு சாகணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். இத கேட்டோனே ராமின் இருந்துட்டு, "இல்ல வேணாம். நீ எனக்காண்டி நெறைய பண்ணிட்ட. சுட்டுக்கிட்டு சாகாத. நீ செத்தா கூட நான் அழமாட்டேன். வேணாம் இந்த மாரி பண்ணாத" அப்படிங்கிற மாரி இவன் சொல்ல, ஆனா அவனுக்கு கண்ணீர் தார தாரையா கொட்டிட்டு இருக்கு. அப்பாக்காரன்ட்டு, "என்னடா ஓவரா பேசுற" அப்படின்னு சொல்லிட்டு சடனா நம்ம ராமினோட கால்லயே சுட்டுட்டான். இத பாக்குற பேட்டுக்கு வேற வழியே இல்ல. அவனும் கன் எடுத்து சரி ஓகே சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ன கொண்டுட்டு போறான். ஆனா ராமின் இருந்துட்டு இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட என்ன கொன்னுரு, என்ன வேணாலும் பண்ணிக்க, அவனை விட்டுரு, அவனை கொன்னுறாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்பாட்ட கெஞ்சிட்டு இருக்க. அப்பா வாயை மூடுறா, அவன் ரொம்ப ஓவரா தான் போறா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் கால்லயே சுட்டுட்டான். இத பாக்குற பேட்டுக்கு ரொம்பவே காண்டாயிட்டு இருக்கு. பேட் இருந்துட்டு ராமின் கிட்ட, இங்க பாரு, நீ எப்பயாவது என்ன லவ் பண்ணிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அவ இருந்துட்டு, இல்லவே இல்லடா, நான் உன்னை லவ் பண்ணவே இல்லடா, தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்காத, ஒழுங்கா ஓடி போயிரு, நீ செத்தா கூட நான் அழவே மாட்டேன் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவன் இருந்துட்டு, டேய் நீ ஒரு பெரிய லூசு தெரியுமா, நான் செத்தா கூட அழவே மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப பாரு உட்காந்து தார தாரையா அழுதுட்டு இருக்க. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீ வந்து என்ன லவ் பண்றேன்ட்டு. ஒரு பாய் ஃப்ரெண்டா உன்னை பாதுகாக்கிற கடமை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கன் எடுத்து அவனை சுட்டுக்க போக, பேட்டு கையில போட்டிருக்கிற வாட்ச் ஒரு மாதிரி வெயிலுக்கு க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அந்த க்ளோ ஆகுற அந்த வெளிச்சம் வந்து ராமினோட ஸ்டெப் டாடி மூஞ்சி மேல பட அந்த ஆள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகுறான். கேப்பை யூஸ் பண்ணி அசிஸ்டன்ட் பையன் அந்த ஆள் ஷூட் பண்ண அந்த ஆள் பயந்து போய் காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். ஒளிஞ்சுக்கிட்டு இப்படியே 2 சைடுமேவும் மாத்தி மாத்தி கன் ஷூட் வந்து அங்க போயிட்டு இருக்கு. நம்ம பேட் வந்து ராமினை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவனால எந்திரிச்சு நடக்க முடியாது, கால்ல ஷூட் பண்ணியிருக்கான். சோ அதனால நம்ம பேட் வந்து ராமினை அங்கேயே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கான். ஒரு கட்டத்துல ராமினோட அப்பா கையில இருக்கிற புல்லட் வந்து காலி ஆயிருச்சு. சே என்ன பண்றதுன்ட்டு தெரியாம அவன் அப்படியே அந்த காருக்குள்ள போய் உட்காந்துக்கிறான். அங்க இருந்து போலான்னு பார்த்தா கார்ல பெட்ரோல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி ஓடலான்னு பார்த்தா நம்ம பேட்டே தான் கரெக்டான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமின் கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை வந்து அவன்கிட்ட கொடுத்து சுடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் கரெக்டா அவங்க அப்பாவை சுட்டு அந்த இடத்துலயே கொன்னுடுறான். அவன் அப்படியே சுட்டு முடிக்கவும் ராமினும் அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறான். அப்புறம் அவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லயும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் மயக்கத்துல இருந்து கண்முழிச்சு பார்த்தா அங்க வந்து பிரேக்கிங் நியூஸா ஓடிட்டு இருக்கு. இவனோட ஸ்டெப் டாடி பத்தி தான் அங்க வந்து பிரேக்கிங் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டெப் டாடி தான் நம்ம ராமினோட அப்பாவை கொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ்மே வெளியே வந்துருச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கவர்னர் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயமும் வெளியே வந்து அந்த ஆளை வந்து கவர்னர் பதவியில இருந்தும் தூக்கியாச்சு. அந்த ஆளை தூக்கி ஜெயிலையும் போட்டாச்சு. இது எல்லாத்தையுமே ராமின் வந்து கேக்குறான். அவனுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவன் கஷ்டப்படுறத பேட் வந்து பார்த்துட்டு அவனை ஹக் பண்ணிட்டு, நீ அழுகணும்னு நினைச்சேன்னா தாராளமா அழுக முடிச்சிரு. இதுக்கப்புறம் எதை நினைச்சும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிட்டு அவன் கண்ணீர் எல்லாத்தையுமே தொடச்சு விட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே சாஃப்டா ஃபோர்கெட்ல கிஸ்ஸும் பண்றான். கிஸ் பண்ணிட்டு ப்ராமிஸும் பண்றான். நான் வந்து உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன். உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன். உன்னை எப்பயுமே தனியா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவன்கிட்ட சொல்ல, அவன் மறுபடியும் இவனை ஹக் பண்ணிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எப்படியோ இதோட எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா சால்வும் ஆயிருச்சு. நம்ம 2 பசங்களும் வீட்டுக்கும் வந்தாச்சு. நாம பேட்டு ராமினோட கண்ணெல்லாம் கட்டி விட்டுட்டு, நீ வந்து என்ன எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்க, என்ன ஏமாத்தியிருக்க, என்ன யூஸ் பண்ணியிருக்க, இவ்வளவு பண்ணிட்டு நான் வந்து உன்னை சும்மா விட்டுருவேன்ட்டு நீ என்ன நினைக்கிறியா என்ன? இங்க பாரு, நான் வந்து உனக்கு ஃப்ரீடம் குடுக்குறேன். ஆனா என்னை விட்டு ஓடி போயிடலான்ட்டு மட்டும் நினைச்சு கூட பாத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் வந்து ராமினை கிஸ் பண்றான். அப்படியே அவங்க 2 பேரும் அவங்களோட லைஃப வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம ராமின் பேட்ட கூட்டிட்டு அவன் தங்கியிருந்த பழைய இடத்துக்கு வந்திருக்கான். அவன் வந்து ஒரு தாட்டி சொன்னான் இல்லையா,
நான் தங்கியிருந்த அந்த அண்டர் கிரவுண்ட் வந்து ரொம்பவே இருட்டா இருக்கும். வெளிச்சமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால 2 பேருமே அங்க வந்து அங்க இருக்கிற சுவர் எல்லாத்தையுமே இடிச்சு தள்ளிட்டு, இதுக்கப்புறம் இந்த இடத்துல வெயில் வந்து எப்பவுமே இருக்கும். வெளிச்சமா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றான் நம்ம பேட். இப்படியே அந்த இடத்துலயேவும் 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த மூவி வந்து இங்க கம்ப்ளீட்டா முடியுது. இந்த மூவி எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா? அப்படி உங்களுக்கு இந்த மூவி புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம இந்த மூவிக்கு ஒரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அப்புறம் ஹைப்பையும் மறக்காம பண்ணி விட்டுருங்க. உங்கள நான் இன்னொரு மூவில வந்து பார்க்குறேன். பாய்.